அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, கடைசியாக நாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும் என்று ஒரு விடயத்தை முக்கியமாக நாம் குறிப்பிட்டோம். நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி, குழப்பங்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய பண்பை, தன்மையை நம்மிடத்திலே அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாம் பார்த்தோம். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய விடயத்தை பொறுத்தவரையிலே அது உள்ளம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ் மீது சத்தியமாக, உமது இறைவன் மீது சத்தியமாக, லா யுமினூன, இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், தமக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படக்கூடிய நேரத்தில் உம்மை அவர்கள் தீர்ப்பாளராக ஆக்கும் வரைக்கும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். எனவே முதலாவது நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு பிரச்சனை வந்தால் அல்லாஹ்வும் ரசூலும் என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க, ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், அது முதலாவது விஷயம். அல்லாஹ் ரசூலும் என்ன தீர்ப்பு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் தேட வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன, ثم لا يجدوا في أنفسهم حرجا, அவருடைய உள்ளத்திலே அந்த தீர்ப்பு சம்பந்தமாக எந்த விதமான சங்கடமும் உண்டாகக்கூடாது. இப்படி ஒரு ஃபத்வா தந்துட்டார்களே, இப்படி ஒரு சட்டம் எனக்கு சிரமமாகிவிட்டதே என்று எந்த விதமான சங்கடமும் அவருடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடாது. ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما, அல்லாஹ்வுக்கு முழுமையாக, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்படும் வரைக்கும் அவர்கள் முழுமையாக ஈமான் கொண்டவர்களாக முடியாது. எனவே மூணு நிபந்தனை, அல்லாஹ் ரசூலும் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். இரண்டாவது, எந்த விதமான சங்கடமும் உள்ளத்தில் ஏற்படக்கூடாது. மூன்றாவது, முழுமையாக கட்டுப்பட வேண்டும், முழுமையாக கட்டுப்பட வேண்டும். இதுதான் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவதனுடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது உள்ளத்திலே அல்லாஹ் ரசூலும் ஒரு தகவலை சொல்லிவிட்டால் அது சம்பந்தமாக எந்த விதமான சந்தேகமும் வரக்கூடாது. ஒரு கட்டளை எங்களுக்கு போடப்பட்டால் அதை நிறைவேற்றுவதில் எந்த விதமான பின்வாங்குதலும் நமக்கு ஏற்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு சம்பந்தமாக, அல்லாஹ்வுடைய விதி, அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு வரக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதனை தீர்மானித்திருக்கிறானோ அது அவனுடைய நாட்டு பிரகாரம் நடக்கிறது என்ற முழுமையான நம்பிக்கை நமது உள்ளத்திலே ஆழமாக பதிந்துவிட வேண்டும். அல்லாஹ் ரசூலுடைய தீர்ப்பை முழு மனதுடன், திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு மத்தியில் இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக இந்த நவீன விஞ்ஞான வளர்ச்சியிலே மோகம் கொண்டு நமது அந்த கட்டுப்படக்கூடிய தன்மையை நாம் இழந்து விடக்கூடாது, அல்லது குறைத்து விடக்கூடாது. ஏன் அப்படியான தன்மை நமக்கு வருகிறது என்று சொன்னால், நமக்கு இன்னும் இஸ்லாத்தை பற்றி, முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுக்கக்கூடிய கண்ணியம், இஸ்லாத்துக்கு வைத்திருக்கக்கூடிய கண்ணியம் என்பவை பற்றிய போதிய தெளிவின்மை அல்லது அதனுடைய நம்பிக்கையினம் என்பவைகள் தான் இதற்கான காரணம். அது மாத்திரமின்றி காஃபிர்களுக்கு, அல்லாஹ்வுடைய பார்வையில் காஃபிர்களுக்குரிய மதிப்பு என்ன என்பதை நாம் புரியாத காரணம்தான் இவ்வாறு அந்நிய கலாச்சாரங்களை பின்பற்றி நமது கட்டுப்பாட்டுகளிலே தளர்வை உண்டாக்கி கொள்வதற்கு காரணமாக அமைகிறது. எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன சொல்கிறார், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காஃபிர்களை பற்றி என்ன சொல்கிறார், முஸ்லிம்களை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். முஸ்லிம்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, லம் யகுனில் லதீன கஃபரு என்ற சூறாவை நாம் எடுத்து பார்த்தால், அந்த சூறா மிகச் சிறிய சூறாவாக இருந்தாலும் அல்லாஹ் அதிலே நமக்கு பல படிப்பினைகளை வைத்திருக்கிறார். அதிலே அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா. ரசூலுல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை மறுத்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அதே போன்று இணை வைப்பாளர்கள், இவர்கள் நரகத்திலேதான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா, உலாயிகஹும் ஷர்ருல் பரிய்யா, இவர்கள் தான் படைப்பினங்களிலே மோசமானவர்கள். யாரு? யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இணை வைப்பாளர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை மறுத்த காரணத்தினால் இவர்கள் தான் படைப்பினங்களிலே மோசமானவர்கள். ஆனால் எங்களுக்கு எப்படி விளங்குது அவர்களை பார்த்தா? இன்றைக்கு
அவர்கள் விஞ்ஞான யுகத்தில் கொடிகட்டி பறக்கிறன்றதே எங்களுக்கு என்ன, அவனை விட்டா ஆட்கள் இல்லை, அவன் தான் உலகத்தில் பெரிய ஆள் என்று ஒரு எண்ணம் நமது உள்ளத்திலே தோன்றுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்படி இருக்கக்கூடாது. மாற்றமாக நமது உள்ளத்திலே ஒரு பாமர முஸ்லிமுக்கு ஒரு பெரும் விஞ்ஞானி சமனாக முடியாது. எக்காலத்திலும் ஒரு பாமர முஸ்லிமுக்கு கூட இஸ்லாத்தில் ஒரு விஞ்ஞானி ஒரு அந்நிய விஞ்ஞானி சமனாக முடியாது அல்லாஹ்வுடைய பார்வை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் படைப்பினங்களில் மோசமானவர்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்தவர்கள் உலாயிகஹும் ஹைருல் பரியா, படைப்பினங்களில் மிகச் சிறந்தவர்கள், படைப்பினங்களில் மிகச் சிறந்தவர்கள். எனவே அல்லாஹ்வுடைய பார்வை மதிப்பு இதுதான். அந்த பார்வை தான் நமது மதிப்பாக, நம்மிடத்திலும் அந்த மதிப்பு தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் காஃபிர்களை பற்றி எப்படியெல்லாம் மிக கடுமையாக விமர்சிக்கிறான் என்பதை குர்ஆனிலே பாருங்கள். யகுலூன கமா தஅகுலுல் அன்ஆம், ஆடு மாடுகள் சாப்பிடுவதை போல சாப்பிட்டு விட்டு செல்கிறார்கள். என்ன உலகத்தில் வாழ்ந்து மௌத்தாகவே மட்டும்தான் அவன் நோக்கம், வேற அதுக்கு போகிறோம் என்ன நோக்கம்? மறும நாள் கியாமத்து, சுவர்க்கம், நரகம், அதை ஒன்றும் அவனுக்கு கிடையாது. உலகத்தில் என்னத்தை எல்லாம் செய்ய நினைக்கிறான் அதெல்லாம் செஞ்சுட்டு போகிறான். அதனால அல்லாஹ் தஆலா சொல்கிறான் ஆடு மாடுகள் சாப்பிடுவதை போன்று சாப்பிடுகிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உலாயிக கல்அன்ஆமி பல் ஹும் அபல், அவர்கள் ஆடு மாடுகளை போன்றவர்கள் அல்லது அதைவிட மோசமானவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். நாம் நினைக்கக்கூடாது அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த காஃபிர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த காஃபிர்கள் இந்த காலத்தில் உள்ள விஞ்ஞானிகளுக்கு சரி வராது, அப்படி நினைக்கக்கூடாது. எப்படி இந்த காலத்திலே விஞ்ஞானத்திலேயும் நாகரிகத்திலும் அவர்கள் கொடிகட்டி பறக்கிறார்களோ அதே போன்று அந்த காலத்திலும் பெரும் பெரும் நாகரிகங்கள் எல்லாம் இருந்தன. எகிப்திய நாகரிகம், ரோம நாகரிகம், பாரசீக நாகரிகம், இப்படி பலவிதமான நாகரிகம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்தன. அவைகளை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா, அவர்கள் உலகத்தினுடைய வெளிரங்கத்தை மாத்திரமே அறிந்தவர்கள், மறுமையை பற்றி எந்த விதமான அறிவும் இல்லாமல் வாழ்கிறார்கள். எனவே அன்பார்ந்த அதே சட்டம் தான் இந்த காலத்தில் உள்ளாக்களுக்கு. இந்த காலத்தில் யஅலமூன ஸாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா, வெளிரங்கமான இந்த உலக கண்டுபிடிப்புகள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு அஹ்லாக்கு, பண்பு, பண்பாடு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தாலும் அவர்களுடைய சொந்த லாபங்களுக்காக வேண்டிய தவிர அல்லாஹுக்காக வேண்டியோ இஸ்லாத்துக்காக வேண்டியோ அவருடைய ஈமானுக்காக வேண்டியோ அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட இந்த வணக்க வழிபாடுகளை பற்றி பேசக்கூடிய மிக அருமையான புத்தகம் தான் மதாரிஜுஸ் சாலிகீன் என்று சொல்லக்கூடிய இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய நூல். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மஹுல்லாஹ்வுடைய மதாரிஜுஸ் சாலிகீன் என்று சொல்லக்கூடிய நூல். இந்த நூலை கட்டாயம் நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். உங்களுடைய தாவா சென்டர்களை அணுகி அதனுடைய ஒரு பாடகத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு ஏற்பாடு செய்வது சிறந்தது என்பதாக நினைக்கிறேன். உள்ளம் சம்பந்தப்பட்ட, ஏன்னா உள்ளத்தில் தான் இந்த தஸ்லீம் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய விடயம் வாழ்க்கையில் நிறைய பேரிடத்தில் இருக்கிறது. ஆனால் உள்ளத்தில் பிரச்சனை. உள்ளத்தில் என்ன முழுமையான நம்பிக்கையோ முழுமையான திருப்தியோ அல்லது சங்கடம் இல்லாத தன்மை இவைகள் கிடையாது. ஆனால் வெளிரங்கத்தில் இருக்குது. ஆனால் எனவே இந்த உள்ளம் சம்பந்தப்பட்ட இந்த வணக்க வழிபாடுகள் ஒரு மனிதனுடைய ஈமானை பாதுகாப்பதற்கு, அவருடைய கொள்கையை பாதுகாப்பதற்கு மிக இன்றியமையாததாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக நாம் அதிகமாக கவனம் எடுக்க வேண்டும். அதிலே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வை அடையக்கூடிய மனிதர்களுடைய அந்தஸ்துகளை பற்றி அதில் பேசுகிறார்கள். அல்லாஹ்வை அடைவதற்கு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அந்தஸ்திலே ஒவ்வொரு படிக்கட்டு ஏணியாக ஏறி 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 மனிதன் போகிறார். எனவே அந்த ஏணிகளில் முக்கியமான ஏணி எது, கடைசி ஏணி எது, நடு ஏணி எது என்பதையெல்லாம் விளக்கக்கூடிய அருமையான புத்தகம் தான் அந்த புத்தகம். அதிலே அவர்கள் சொல்கிறார்கள், அதிலே முக்கியமான ஒரு படித்தரம் தான் மன்சிலத்து தாவீம், அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை மதிப்பது, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை மதிப்பது. இப்போ இந்த மதிப்பை இல்லாமல் செய்யக்கூடியவற்றில் மிக முக்கியமான இடம் வகிக்கக்கூடியது என்னன்னு சொன்னால் இல்லத்துன் தூஹிருல் இன்கியாத். அல்லாஹ் ரசூல் ஒரு சட்டத்தை சொன்னால் அது என்ன காரணத்துக்காக சொல்லப்பட்டது என்பதை கூடுதலாக ஆய்வு செய்து அப்படி நல்ல காரணிகள் நமக்கு விளங்கினால் அதன் அடிப்படையில் செயற்படுவது. இப்படி நாம் செயற்படுவது அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்த மரியாதை அல்ல, மாற்றமாக அதிலே வரக்கூடிய பிரதிபலனை எதிர்பார்த்து நாம் செய்கிறோம். எதிர்பார்த்து அது தவறல்ல, மாற்றமாக அதைவிட மிக சிறந்தது என்ன? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக செய்வது. அதுதான் உள்ளத்தில் வைக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வைக்கணும். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிட்டாங்களா, இப்போ நான் செய்கிறதா, அதுக்கு புறவு என்ன வருதுன்னு மற்ற புறவு பார்ப்போம், அதே போல் என்ன வருதுன்னு புறவு பார்ப்போம்ன்ற ஒரு எண்ணத்தில் ஒரு மூமின் இருப்பது தான் உண்மையான ஈமான், உண்மையான ஈமானாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நமது எத்தனையோ வணக்க வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்க பாருங்கள். அவை உதாரணமாக சட்டப்படி நாங்கள் பார்த்தா பகல் நேரத்தில் சத்தம் போட்டு ஓதணும், இரவு நேரத்தில் சத்தம் இல்லாமல் தானே ஓதணும்.
ஏன்னா இரவு நேரத்தில் அமைதி, பகல் நேரத்தில் ஆரவாரம். எனவே இப்போ நாங்கள் செய்யறதுக்கு மாற்ற எங்களோட அறிவு சொல்லுது, அப்படித்தானே? ஆனால் நாங்கள் ஏன் பின்பற்றுறோம்? அல்லாஹ் ஒன்று சொல்லிட்டார்கள், ஏன் எதற்கென்றும் கேட்கவில்லை. 4 ரக்காத் தொழுகிறீங்க பகலைக்கு, அசருக்கு 4 மரா 3 மரா 4 மரா 2, இது என்ன அர்த்தம் விளங்குது எங்களுக்கு? அப்போ ஸ்ட்ரைட் பண்ணுறோமா இல்லையா? அதை மாதிரி எல்லா விடயங்களுக்கும் நாம் வர வேண்டும், எல்லா விடயங்களுக்கும் அதை போன்று நாம் வர வேண்டும். அப்படியான ஒரு கட்டுப்பாடு நம்மிடத்திலே அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, இப்போ சிலாக்கள் இதில் உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் என்னன்னு கேட்டால் மக்காசிது ஷரியா. நீங்கள் சிலாக்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மக்காசிது ஷரியான்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து என்ன, குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட வெளிரங்கமான மியூசிக் ஹராம்னு சொன்னால் அது உங்களுக்கு மக்காசிது ஷரியா தெரியாது. அது இதுக்கு தாங்க ஹராம்னு சொல்லப்பட்ட, இப்படி இருந்தால் அது ஹலால் தான். வட்டி ஹராம்னு சொன்னால் அது இப்படி இருந்தால் தான் வட்டி ஹராம், இப்படியெல்லாம் இந்த வட்டி ஹராம் இல்லை. அந்த காலத்தில் உள்ள மதுபானம் தான் ஹராம், இந்த காலத்தில் அந்த லைட் நோமலாக குடித்தா அது பிரச்சனை இல்லை. இப்படி அந்த காலத்தில் உள்ள பன்றிகள் தான் மோசமான தீனியெல்லாம் திண்டு வளர்ச்சி, இந்த காலத்தில் உள்ளதான் விட்டமினை திண்டு தான் வளருது, அதனால் அது சாப்பிடுறது. இப்படி ஒரு கொடை பிரச்சனை, ஒரு நிறைய பிரச்சனை. கொடைன்னு சொன்னால் எங்கட ஸ்ரீலங்காவில் அதிகம் அர்த்தம். அப்போ அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான மக்காசிது ஷரியா என்ற பெயரில் இஸ்லாத்தில் உள்ள சட்டத்திட்டங்களை எல்லாம் இல்லாமலாக்கி கொண்டு செல்வார்கள். ஆனால் மக்காசிது ஷரியா என்று சொன்னால் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் தஆலா சட்டத்திட்டங்களை வழங்குவதற்குரிய நோக்கம் என்ன? அல்லாஹ் தஆலா சட்டத்திட்டங்களை வழங்கியதனுடைய இஸ்லாத்தில் உள்ள எல்லா சட்டத்திட்டங்களும் பொதுவாக இவைகள் ஒரு குறிக்கோளை நோக்கித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். எனவே அதைத்தான் அவர்கள் சொல்ல வருகிறார்கள். எனவே உங்களுக்கு நோக்க வழங்கல்ல, சும்மா வாக்கியத்தை பிடிச்சி நீக்கிறீங்க அப்படின்னு சொல்ல வரேதான் அது. ஆனால் உண்மையான சகோதரர்களே, அவர்கள் அந்த நோக்கங்களுக்கெல்லாம் மிக முக்கிய நோக்கத்தை மறந்துட்டாங்க. முக்கிய நோக்கம் என்ன? உலகத்தில் மனுஷ வாழ முக்கிய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய அடிமைத்தனத்தை நாங்கள் நிரூபிப்பது, அப்படித்தானே? நமது அடிமைத்தனத்தை அல்லாஹ்வுக்கு நிரூபிப்பது தான் மிக முக்கிய நோக்கம். அந்த முக்கிய நோக்கம் எப்போ நிறைவேறும்? ஒரு சட்டத்தை சொன்னால் உடனே செய்யறது, அப்படித்தானே? உடனே செய்கிறது, அதில் தான் அது நிறைவேறும். எனவே மக்காசிது ஷரியா பற்றி உங்கள்கிட்ட யாராவது பேசினா நீங்கள் சொல்ல வேண்டிய லேசான பதில் என்னன்னு கேட்டால், மக்காசிது ஷரியாவில் மிக முக்கியமானது தான் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுவது. எனவே அதை விட மிக பெரிய நோக்கம் ஒன்று நீங்கள் சொல்ல முடியாது என்பதை நாம் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த குழப்பங்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் ரசூல் ஒன்றை சொல்லிவிட்டால் அதை நாம் பின்பற்ற வேண்டும். அதற்கு இந்த மக்காசிது ஷரியா அது இது நோக்கமெல்லாம் சொல்லி அந்த சட்டங்களை பின்பற்றாமல் இருப்பதற்குரிய வழிவகைகளை நாம் செய்யக்கூடாது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, ஐந்தாவது எப்படி ஐந்தாவது என்ன எண்ணத்தில் ஐந்தாவது எண்ணத்தில் அஞ்சாவதுன்னா 1 2 3 4 அஞ்சாவது எண்ணத்துக்குரிய தீர்வுகள் தற்காப்புக்கான, அதாவது நம்மை இந்த குழப்பங்கள் அண்டிவிடாமல் இருப்பதற்கான தீர்வுகள் 5வது. கிடைச்சா? தீர்வுகளில் 5வது எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? கேட்கவா? 1 2 வாரம். சரி, முதலாவது என்ன? தகுதியற்றவர்கள் வழிகேடுகளை பற்றி விரிவாக அறிந்து கொள்ள முயற்சிக்காமல் இருத்தல். கிடைச்சா? அதாவது என்ன, இன்றைக்கு ஒவ்வொரு சந்தேகங்கள் கிளப்பப்படுகிறது. அந்நிய மக்களாலும் சில முஸ்லீம் சகோதரர்களாலும் புதிய புதிய கொள்கைகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. அப்போ இவங்க என்னதான் சொல்கிறாங்கன்னு போய் பார்ப்போமே அப்படின்னு போய்த்து எல்லாரும் பார்க்கக்கூடாது. அப்படி எல்லாரும் பார்ப்பதற்கு படிப்பதற்கு ரெடியாகக்கூடாது. அப்படி படிச்சிங்கன்னு சொன்னால் சில வேளை என்ன செய்யும், உள்ளம் இஸ்பஞ்சை போன்றது. அது எந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டே இருக்கும். விளைஞ்சா? அதனால் நமக்கு பேசிக் நாலேஜ் இல்லாமல், மார்க்க அறிவு போதிய அளவு நம்மிடத்திலே இல்லாத நிலைமையில் நாங்கள் மாற்று கருத்துக்களை கேட்க ஆரம்பித்தால் சில வேளை என்ன செஞ்சிடும், அந்த சந்தேகங்கள் குழப்பங்கள் நமது உள்ளத்துக்கு வந்துடும். வந்தால் போகாது, லேசில் கவனமாக இருக்க. வந்தால் என்ன தெரியுமா செய்யும்? போகாது. நீங்கள் அதனால தான் பாருங்கள், யார் முதலாவது என்ன கொள்கையை எடுக்கிறாங்களோ ஒவ்வொருத்தரும் அந்த கொள்கை எடுத்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அது கவனமாக இருக்குது. நாங்கள் நினைப்போம் அது நம்ம பார்த்துக்கலாம் போகிறோம், அப்படி இல்லை. அது யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும் ஒரு சரியான பேசிக் நாலேஜ் இல்லாமல் நாங்கள் எல்லாத்தையும் கண்டதெல்லாம் போய் வாசித்து கேட்டு படிப்போம்னு சொன்னால் அது எங்கள் உள்ளத்தில் சில வேளை தாக்கத்தை உண்டாக்கினா வெளியே வாரது சிரமமாகிவிடும். அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்யணும்? இப்படியான சந்தேகங்களுக்கு பதில்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பதில்களை நாங்கள் பார்க்கலாம்.
அந்த பதில்களை மறுப்புகளை நாம் வாசிக்கலாம், அந்த நூல்களை வாசிக்கலாம். அதை தவிர அந்த சந்தேகங்களை உருவாக்கக்கூடிய குழப்பங்களை உருவாக்கக்கூடிய சந்தேகங்களை உருவாக்கக்கூடிய தோற்றுவிக்கக்கூடிய வெப்தளங்களையோ சோசியல் மீடியாக்களையோ நாம் பயன்படுத்தக்கூடாது. அவைகளிலிருந்து அந்த வெப் பேஜ்களிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 6வது முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், சந்தேகத்திற்கு தெளிவு வழங்கும் தற்காப்பு நூல்களை படித்தல். அப்படியான நூல்கள், தற்காப்பு நூல்களுக்கு 3 முக்கியமான நிபந்தனை இது. தற்காப்பு நூல் ஒன்று சிறந்த மறுப்புக்குரிய நூல், சிறந்த மறுப்பளிக்கக்கூடிய நூல் எப்படி இருக்குன்னு சொன்னால், முதலாவது பரவலாக உள்ள சந்தேகம் வைக்கணும். எப்படியோ போன ஒரு காலத்தில் மூத்தசிலாக்கட காலத்தில் உள்ள சந்தேகத்துக்கு பதில் சொன்ன புத்தகத்துக்கு நாம் புத்தகத்தில் படிக்க வேண்டிய அவசியம். தற்காலத்தில் சிச்சுவேஷன், கரண்ட் சிச்சுவேஷனில் என்ன பிரச்சனை இதோ அந்த பிரச்சனை சம்பந்தமான நூலை தான் வாசிக்கணும். 2வது, அந்த புத்தகம் எப்படி இருக்கணும்டா, சந்தேகத்தை விரிவாக சொல்லாமல் சுருக்கமாகவும் பதில விரிவாகவும் சொன்ன புத்தகம் வாய்க்கணும். விளைச்சா சில நேரம் எப்படி தெரியும், சிலாக்களுடைய புத்தகங்கள் நூட்கள் சந்தேகத்தை 2-3 பக்கத்துக்கு சொல்லி போட்டு 11 பக்கத்துக்கு தான் நீக்கும். இது சரி வராது. இப்படியான புத்தகங்கள் வந்து பாதிப்பை உண்டாக்கும். எனவே பதில்களை விரிவாகவும் சந்தேகங்களை சுருக்கமாகவும் சொன்ன புத்தகங்கள் தான் சிறந்த புத்தகங்கள். 3வது நிபந்தனை என்ன, அந்த புத்தகத்தை வந்து நாங்கள் எங்களோட இஷ்டத்துக்கு பிரகாரம் எடுத்து வாசிக்கக்கூடாது. அறிஞர்களை அணுவி இந்த தலைப்பு சம்பந்தமாக எழுதப்பட்ட நல்ல புத்தகம் என்ன, நல்ல உரை என்ன, இந்த தலைப்பு சம்பந்தமாக நிகழ்த்தப்பட்ட சிறந்த உரை என்ன என்ற விடயங்களை அறிஞரிடத்தை அணுகி நாம் கேட்டுக்கொண்டு தெரிவு செய்வதுதான் சிறந்தது, நமது விருப்பத்துக்கு தெரிவு செய்யாமல். சில ஆட்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்லுவார்கள், பதிலே பிழை ஆகிக்கும். விளைச்சா அந்த சந்தேகத்தை உடைச்சா இல்லையோ இவர் சொல்லக்கூடிய பதில் என்ன சில வேளை பிழை ஆகிக்கும். எனவே யாருடைய பதில்களை நாம் படிக்கிறோம்ன்றது முக்கியமான விஷயம். எனவே நம்பிக்கைக்குரிய உலமா கருத்திலே அணுகி நாம் விசாரித்துக் கொள்வது சிறந்தது. 7வது முக்கியமான தற்காப்புக்கான வழிமுறை என்னென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கேற்ப நோக்கங்களை ஒழுங்குபடுத்தல். அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இன்றைக்கு உலகம் எப்படி போகுதுன்னு சொன்னால், மனிதன் தான் முக்கியம். எப்படி உலகம் போகுது, அந்நிய கலாச்சாரம் எல்லாம் என்ன, மனிதனை மையமாக கொண்ட கலாச்சாரங்கள் சித்தாந்தங்கள் தான் உருவாக்கப்படுகின்றன. இந்த சுதந்திர சித்தாந்தங்கள், ஜனநாயகம், இந்த முதலாளித்துவம், சோசியலிசம், இது எல்லாம் என்ன, மனிதனை மையமாக கொண்ட சித்தாந்தங்கள். மனிதனை யாரும் கண்ட்ரோல் பண்ணுறார்கள் இந்த உலகத்தில் வைக்கப்படாது. அவனோட நோக்கம் அதுதான். மனிதனை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு உலகத்துக்கு வெளியிலிருந்து யாரும் வரப்படாது. அப்படின்னா என்ன, வகையெல்லாம் வரப்படாது. மார்க்கம், அல்லாஹ் தஆலாவோட சட்டம் அப்படியெல்லாம் கலைக்கப்படாது. நீங்கள் என்ன கலைக்கணும், நாங்கள் போடுறதே எங்களுக்கு சட்டம், வேறு யாரும் சட்டம் போடப்படாது. அப்படின்றது தான் இந்த உலகம் போகக்கூடிய போக்கு. அப்படித்தான். அதுதான் இந்த ஐக்கிய நாட்டு சபை, அந்த சபை, இந்த சபையெல்லாம் என்ன, இவைகளுடைய நோக்கங்கள் அதுதான். எனவே நாங்கள் கவனமாகிக்கணும். அங்கிருந்து வர சட்டம் எல்லாம் வந்து என்ன, எங்களுக்கு சாதகமான சட்டங்கள் அல்ல, மாற்றமாக மார்க்கத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய சட்டங்கள் தான் பெரும்பாலான சட்டங்கள். எனவே மனிதனுடைய சுதந்திரத்திற்கு தடையாக எதையும் அவர்கள் சட்டம் இயற்ற மாட்டார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது, அதற்கு மாற்றமாக சொல்கிறது. என்ன சொல்கிறது, அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு தான் முதல் உரிமை. கலங்குதா? அப்போ எங்களுக்கு முரண் ஏற்பட்டால், எங்களுக்கு உலக காரியங்களையும் அல்லாஹ்வுடைய சட்டத்தையும் நிறைவேற்றுவதிலே முரண் ஏற்பட்டால் நாங்கள் எதை முற்படுத்தணும், அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு தான் நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். ஆனால் உலகத்துடைய சட்டத்தில் அப்படி இல்லை. உலக சட்டம் வந்து என்ன, அது மனிதனுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நிறைவேற்ற சொல்லுமே தவிர அல்லாஹ்வுடைய நலம் அப்படியெல்லாம் ஒன்று இல்லை அப்படின்ற ஒரு கொள்கை தான் இந்த உலகத்தில் போகுது. எனவே இன்றைக்கு உலகத்தில் பிரச்சனை காரணம் அதுதான். சட்டங்களுக்கு மாற்று விளக்கம் சொல்றதுக்கு காரணம், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்று விளக்கம் எல்லாம் சொல்வதற்கு காரணம் வந்து என்னென்னா, மனிதனுடைய லாபங்களோட விருப்பத்தோட என்ன முரண்படுது அல்லாஹ்வுடைய சட்டங்கள். ரைட்டா? அல்லாஹ்வுடைய சட்டங்கள் சில வேளை நமது விருப்பத்துடன் என்ன முரண்படுகிறது. எனவேதான் மாற்று கருத்து அவசியமாகிறது. ரைட்டா? இப்போ என்ன நடப்பு, எங்கே போனாலும் மியூசிக் இல்லாமல் கேள்மா, ரேடியோ திறந்தாலும் டிவியை போட்டாலும் கம்ப்யூட்டர், இன்டர்நெட்டை, யூடியூப்பை போட்டால் என்னத்தையே போட்டாலும் மியூசிக் தான் வருது. அப்போ எப்படி மியூசிக் இல்லாமல் வாழ்றது? அப்போ அந்த சட்டத்தை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு வந்துடுவாங்க. ரைட்டா? அது வரக்கூடாது. அது யாருக்கு வரும் தெரியுமா மறுபரிசீலனை செய்யணுன்றது? இந்த ஒழுங்கமைப்பை மீறியாக்களுக்கு, இந்த ஒழுங்குபடுத்த தவறிட்டுது. அவங்க தமது விருப்பங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் வச்சுக்கிறாங்க. எனவே இவங்களுக்கு தான் அது பிரச்சனை. அப்படி இல்லாமல்
அல்லாஹ் தஆலாவுடைய சட்டத்துக்கு முன்னுரிமை கொடுப்பவர்களுக்கு எந்த சட்டமும் பிரச்சனையாக மாட்டாது. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, 8வது விடயம் என்னென்றால் சிந்தனையையும் உணர்வையும் தூண்டும் கூட்டு நிகழ்ச்சிகளை அதிகரித்தல். அதாவது நமது குடும்பத்துக்குள்ள நமது நண்பர்களுக்கு மத்தியில் என்ன செய்யணும், நாங்கள் வாசிப்பு பழக்கத்தை உண்டாக்க வேண்டும். வாசிப்பு பழக்கத்தை உண்டாக்கி நீங்கள் இந்த புத்தகத்தை வாசிச்சிங்க, இந்த புத்தகத்தில் நீங்கள் என்ன உங்களுக்கு பிரயோசனம் கிடைச்சிது, நான் இந்த ஒரு புத்தகத்தை வாசித்தேன், இதில் இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இப்படி நாங்கள் அடிக்கடி என்ன செய்யணும், எங்களை நண்பர்களோட எங்களை குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களோட என்ன டிஸ்கஷன் பண்ணணும். நாங்கள் டிஸ்கஷன் பண்ணணும். அப்படி டிஸ்கஷன் செய்வதன் மூலமாக, கலந்தாலோசனை செய்வதன் மூலமாக அவர்களுடைய அந்த சிந்தனை இடைவெளி, அதாவது அப்படி நாங்கள் செய்யலைன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுடைய நண்பர்களோட ஃபேஸ்புக்கில் அங்கே இங்கே போய் என்ன செய்வாங்க, செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ண போல என்ன குழப்பங்கள், சந்தேகங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வந்து என்ன அவர்களை எதிர்பார்க்காம விடும். அப்படி இல்லாமல் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்வோம்னு சொன்னால், அவருடைய நேரத்தை பாதுகாப்பதற்கு, அவருடைய ஓய்வு நேரங்களை பாதுகாப்பதற்கு ஒரு முயற்சி செய்வோம் என்று சொன்னால் அவர்களை இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எம்மையும் அவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே பிரச்சனை உண்டாக மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முக்கியமாக நாம் இது கவனத்தில் கொள்ளவும். முக்கியமாக இன்று நிறைய பேர் இடத்துல இல்லாத விஷயம், இன்றைக்கு குடும்ப ஒன்று கூடல்கள் எல்லாம் இல்லா போயிட்டு. குடும்ப ஒன்று கூடினாலும் எல்லாரும் ஒரு ஃபோனை வச்சுருந்தா நோண்டி இருக்கிறாங்க. எனவே இது மிக பெரும் பிரச்சனை. அப்போ இதை இல்லாமல் என்ன செய்யணும், நாம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒன்று கூடல்களை நமது குடும்பத்திலே நமது நண்பர்களுக்கு மத்தியிலே நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, 9வது குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி இறைஞ்சுதல். சரிங்களா? அப்போ நாங்கள் பிரயாணம் ஒன்று போகிறேன்னு சொன்னால் செல்லும் பொழுது பலவிதமான இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் வரும் தானே. அப்போ அதுகளை நாங்கள் கவனித்து போவோம். அதை மாதிரி தான் இந்த வாழ்க்கை பாடத்திலே பலவிதமான சோதனைகள் அதுகளெல்லாம் ஏற்படும். எனவே அந்த சோதனைகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் ஒரு நாளும் சாத்தியம் இல்லை. அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. தூக்க வரவாரி சிலாங்களுக்கு சரி. அப்போ ஒரு கதை ஒன்று சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தவக்குல் இல்லாமல் நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகிறான்றதுக்கு ஒரு உதாரணம், உண்மையில் நடந்த சம்பவம். ஒரு நாட்டில் வந்து ஒரு மாணவருக்கு என்ன எக்ஸாம் பேப்பர், A-level எக்ஸாம் பேப்பர் என்ன கிடைச்சிட்டு, என்ன இந்தியாவில் +2 அந்த எக்ஸாம் பேப்பர் கிடைச்சிட்டா கேள்வி என்ன வரப்போகுது அப்படின்னு அவருக்கு தகவல் வந்துட்டு அவுட் ஆகிட்டு. அப்போ இவர் என்ன செஞ்சார், அந்த கேள்வி எடுத்துன்னு வைத்து அந்த குறிப்பிட்ட பாடத்தில் மிக துறை போக கற்றோத்தர்கிட்ட கொடுத்து இதுக்கு பதில் என்னன்னு எழுதிட்டாங்க என்று எழுதி எடுத்துட்டார். அவர் கூட எழுதல பதில, ஒரு என்ன ஸ்பெஷலிஸ்ட்டை கொடுத்து பதில் எழுதி எடுத்தார். எடுத்து என்ன செஞ்சவர், இவர் என்ன செஞ்ச பாடமாக்கினார். இந்த பதில தண்ணி மாதிரி பாடம். அப்போ ஆட்கள் எல்லாம் சொன்னாங்க, பார்த்து சில வேறு கேள்விகளும் வந்து அவங்களோட வாழ்க்கை நாசம், இதை மட்டும் நம்பிக்கை அவன் இல்லை இதுதான் ஷுவர் கன்ஃபார்ம் 100% அப்படின்னு அவர் பாடமாக்கினான். சரி, பாடமாக்கி முடிஞ்சால் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறாரு. போய்த்து பார்த்தா என்ன அதே கேள்வி இப்போ என்ன நடக்கும், இல்லை விடையெல்லாம் சரி, அவர் பாடமாக்கிறது எல்லாம் என்ன பிரச்சனை, இவருக்கு சந்தோஷ மிகுதியில் மயக்கம் வந்துச்சு. ரைட்டா, சந்தோஷ மிகுதியில் என்ன மயக்கம் தெரிஞ்ச எக்ஸாம் முடிஞ்சு. ரைட்டா, அப்போ பாருங்க, இது வந்து என்ன அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ரைட்டா, நாங்கள் எவ்வளோதான் படித்தாலும் அறிவாக கரைச்சி குடித்தாலும் புத்தகங்களை அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு அவசியம். எனவே துவா, எனவே தான் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ரசூல் ஹதீஸில் இந்த குர்ஆன் எங்களுக்கு இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே அல்லாஹ் வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று சொன்னது சாதாரண விஷயம் அல்ல. அது மிக முக்கியமான அந்த நஸ்தஈன் இந்த வார்த்தை சொல்லக்கூட எங்களுக்கு இது நினைவு வரணும். யா அல்லாஹ், பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக, இந்த தொழுகையை ஒழுங்காக தொழுவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக, நன்மையான காரியங்கள் செய்வதற்கு எனக்கு உதவி செய்வா, இது எல்லாம் எங்களுக்கு வரணும். நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு நினைச்சா பள்ளி போய் தொழுதுடலாம் வேண்டாம், இல்லை, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். லா ஹவுல, இன்றைக்கு ஜும்மா குத்பா தான் இந்த நான் போன பள்ளியில். அப்போ ஹைர், அப்போ அல்ஹம்துலில்லாஹ். எனவே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு வேலை தான் என்ன, துஆவை அடிக்கடி நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும். அதில் முக்கியமான துஆ தான் என்ன, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக, உள்ளத்தை புரட்டக்கூடியவரே எனது உள்ளத்தை
மார்க்கத்தில் உறுதியாக்கி வைப்பாயாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பாத இத் ஹதைத்தனா. எங்களிடத்தில் இன்றைக்கு எத்தனையோ வழிகட்டு சென்ற சகோதரர்கள் அவர்கள் நேரான பாதையில் இருந்தார்கள், ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை வழிகெடுத்து விட்டான் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துஆவுடைய விடயம் மிக முக்கியமானது. அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இவ்வளோ நேரம் பார்த்தது தற்காப்பு. இப்போ என்ன, ஒரு சந்தேகம் வந்துட்டு எப்படி நாங்கள் நடக்கிறது, சந்தேகம் வராமல் செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் முன்னால் சொல்லப்பட்டது. அதில் சில விஷயங்கள் இதில் உள்ளதும் வந்தியும் ரைச்சா. எனக்கு தலைப்பு கிட்டத்தட்ட ஒரே விதமானது தான். எனவே இதில் சில விஷயங்கள் பல விஷயங்கள் வந்திருக்கலாம் இதுக்கு முன்னால். வந்திருந்தால் அவைகளை சுருக்கமாக பார்ப்போம், வராத விஷயங்களை விரிவாக பார்ப்போம். முதலாவது பார்த்த விஷயம் ஒன்று தான் வருது. என்ன? விமர்சன கண்ணோட்டம். விமர்சன கண்ணோட்டத்தை பயன்படுத்தலும் தகவல்களை அணுகுவதில் அறிவுபூர்வமான வழிமுறையை பயன்படுத்தல். அறிவுபூர்வமான வழிமுறையை பயன்படுத்தல். அதில் என்ன முதலாவது சொல்லுகிறோம்? சொல்பவற்றையெல்லாம் ஆதாரம் சமர்ப்பிக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நாங்கள் சொன்னோம், நீங்கள் சொன்னதுக்கு ஏற்றுக்கொள்ளலாம், ஆதாரத்தை தாங்க. அதில் உதாரணத்துக்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்களை மறுத்தல். உதாரணமாக ஒரு கூட்டம் இது என்ன, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு எந்த கருத்தையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் ஹதீஸ்களை. ஏன்? அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள்? சாபமிட்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த சாபமிட்ட செய்தியே பலவீனமானது, ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே உங்களோட கொள்கை ஏவில ரைச்சா. அப்போ எனவே ஆதாரத்தை நாம் கேட்டு வாங்க வேண்டும். அது சரியா பிழையா என்பதை நாம். அடுத்த விஷயம் என்ன? ஆதாரபூர்வமாக இருந்தாலும் பொருத்தம் உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். அதற்கு நான் உதாரணம் கொண்டு சொன்னேன். பதில் சொல்கிற ஆளுக்கு எங்கப்பா அந்த கிஃப்டெல்லாம் மீச்சு எடுத்துட்டாங்க? யார் எடுத்தீங்களா சார்? மூளை இடத்துல அந்த கார்டெல்லாம் வச்சு இந்த சொல்லுங்க பாபம். இதுக்கு உதாரணம் கொண்டு சொன்னேன். பாபம் யார் நல்லா கவனிச்சாக்கள் மட்டும் சொல்லு. ஆதாரபூர்வமாக இருந்தாலும் ஆதாரம் ஒரு விஷயத்துக்கு ஒரு வாதத்துக்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் சரியாக இருந்தாலும் பொருத்தம் உள்ளதா இல்லையான்னு பார்க்கணும். நான் சொன்ன ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆதாரம் ஒன்று சொல்கிறாங்க, அது பொருத்தம் இல்லை. சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? சரி சரி, எல்லாரும் பதில் சொல்றது, ஒருத்தருக்கும் பரிசு இல்லை. ஹைர். அப்போ என்ன சொன்னோம்? சுன்னா பாதுகாக்கப்படவில்லை என்பதற்கு சுன்னா எழுதப்படவில்லை என்ற ஆதாரத்தை காட்டி சரி வராது. புரியுச்சா? அது வேற சப்ஜெக்ட், இது வேற சப்ஜெக்ட், இது வேற சப்ஜெக்ட். அடுத்தது அதில் உதாரணத்துக்கு மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை என்ற வசனத்தை கொள்கை சுதந்திரத்துக்கு மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை என்ற வசனத்தை கொள்கை சுதந்திரத்துக்கும் மதமாற்றத்துக்கான மரண தண்டனையை மறுப்பதற்கும் பயன்படுத்துதல். லா இக்ராஹ ஃபித்தீன் என்ற ஒரு வசனம் ஒன்று குர்ஆன் தானே, ஆயத்துல் குர்சி புறவு வருது. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை என்ற வசனத்தை மதமாற்றத்துக்கு. அப்போ மதமாறினா எப்படி நீங்கள் தண்டனை கொடுப்பீங்க? அப்போ இதில் நிர்பந்தம் தானே, அப்படி இன்னொரு கருத்தை முன்வைப்பார்கள். முதலாவது இந்த வசனத்துக்கு நீங்கள் சொல்கிறது தானே விளக்கம். ரைட்டா? இந்த வசனம் நீங்கள் சொல்கிற விளக்கம் இல்லை. அது யூத கிறிஸ்தவர்களை பற்றி பேசக்கூடிய வசனம். யூத கிறிஸ்தவர்களுக்கு ஜிஸியா என்ற ஒன்றை இஸ்லாத்திலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். எனவே ஜிஸியாவை எடுத்துவிட்டு நீங்கள் போதுமாக்கிக் கொள்ளுங்கள், அல்லது இந்த வசனம் மாற்றப்பட்ட சட்டம் என்று பல விளக்கங்கள் அறிஞர்களால் சொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் சொல்லப்பட்டது யாருக்குண்டா இஸ்லாத்தில் இருந்து வெளியில் உள்ளாக்களுக்கு, இஸ்லாத்தில் உள்ளாக்களுக்கு இல்லை. இந்த சட்டம் சொல்லப்பட்ட லா இக்ராஹ் நிர்பந்தம் இல்லை என்று சொன்னது இஸ்லாத்தில் இருந்து வெளியே உள்ளவர்களுக்கு. இஸ்லாத்தில் உள்ளவர்களுக்கு நிர்பந்தம் இல்லையா? இல்லையா? நிர்பந்தம் இல்லை. அதனாலதான் கசையடியெல்லாம் அடிக்கிறோம். தவறு செஞ்சால் கசையடி அடிக்கிறோம். எத்தனையோ குற்றவியல் தண்டனை எல்லாம் இதெல்லாம் நிர்பந்தம் இல்லையா? இதெல்லாம் நிர்பந்தம். இஸ்லாத்தில் உள்ளாக்களுக்குள்ள சட்டம் இல்லை. அப்போ இது நுழைவதற்குள்ள சட்டமே தவிர வெளியேறுவதற்குள்ள சட்டம் இல்லை. லா இக்ராஹ் ஃபித்தீன் என்பது நிர்பந்தம் இல்லை என்பது என்ன, எதுக்குரிய சட்டம்? நுழைவதற்குத்தான் நிர்பந்தம் இல்லை, வெளியாகுவதற்கு நிர்பந்தம் இல்லையா? வெளியாக முடியாது, வந்தால் போகலாம் மாலேஷ். அதுதான் இஸ்லாத்தில் சட்டம். அது என்ன நியாயம் என்பதெல்லாம் அது பெரிய ஒரு தலைப்பு. அடுத்தது முரண்பாடு உள்ளதா என கவனித்தல். நாங்கள் சொன்னோம் விமர்சன கண்ணோட்டத்தில் ஒரு தகவல் ஒருத்தர் கொண்டால் அதில் முரண்பாடு இருக்குதா இல்லையா என்பதை கவனிக்க வேண்டும். எனவே அப்போ அந்த பிரச்சனையை நாம் தவிர்த்து கொள்ளலாம். அடுத்தது இரண்டாவது விஷயம் என்ன,
ஒரு சந்தேகத்தை ஒருத்தர் கொண்டு வந்துட்டா அவர் கொண்டு வந்ததுக்காக வேண்டி நாங்கள் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் என்ன செய்யணும்? நிபுணர்களை அணுகி கேட்டல். நிபுணர்களை அணுகி அப்படின்னா ஒவ்வொரு துறையிலையும் அதற்கு துறை போக கற்றவர்கள். ஹதீஸ் துறை சம்பந்தமான கேள்வினா ஹதீஸ் துறையில் ஸ்பெஷல் செஞ்சவர்கள் இருக்கிறார்கள். தஃப்சீர் துறையில் தஃப்சீர் துறையில், அக்கீதாவில் சொல்ல அக்கீதாவில், இப்படி ஒவ்வொரு துறையிலையும் துறை போக கற்றவர்கள் இன்று இருக்கிறார்கள். எனவே அந்த துறை சார்ந்த நிபுணர்களை அணுகித்தான் அந்த கேள்விகளை முன்வைக்க வேண்டுமே தவிர யார் சொன்னாலும் எதை சொன்னாலும் எடுக்கிறேன்னு சொன்னால் அது அறிவுபூர்வமான ஒரு கருத்தல்ல. அறிவுபூர்வமான ஒரு கருத்தல்ல. யாராவது ஒருத்தர் உலகத்தில் பெரிய சர்ஜன் ஒருத்தர் இருக்கிறார் வைங்க, இவர் சொல்றாரு நீங்க இந்த வீடு கட்டுகிறே இப்படி கட்டப்படாது, ஏற்றுக்கொள்வோமா யாராவது? அது நீ ஓண்ட வேலை இல்லையா? அது காலிக்கிறாரு, அதுக்கு என்ஜினியர் இருக்கிறார், அவர் சொன்னா தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ரைட்டா? அப்போ அங்கே சொல்ல தெரிஞ்ச ஆக்களுக்கு ஹதீஸ் துறையை பற்றி சும்மா ரோட்டில் போகிறவத்தம் பேசுகிறார். அப்போ அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ஏன் நாங்கள் ரெடி ஆகிறோம்? அதான் கேள்வி. ஒருத்தர் பேச்சாற்றல் இருக்கிறது என்பதற்காக, அந்நிய மதத்தினருக்கு பதில் சொல்கிற திறமை இருக்கிறது என்பதற்காக என்ன அவரிடத்துல போய் எல்லாத்தையும் கேட்கறதில்ல. அது எங்கட தவறு. அவர் பதில் சொல்கிறது அவரது ரெண்டாவது தவறு, நாங்கள் கேட்பது எங்கட தவறு. ரைட்டா? எனவே எல்லா கேள்வியும் எல்லாரிடத்திலும் கேட்க முடியாது. ஒவ்வொரு துறைக்கும் அதுகளை துறை போக கற்றவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களை அணுகித்தான் நாம் கேள்விகளை முன்வைக்க வேண்டும். அடுத்தது இதில் நாங்கள் கவனிக்க வேண்டியவென்ன, நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் என்ன, ஒருத்தர் கேள்வி கேட்டால் அவர் என்ன அதட்டக்கூடாது. இப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாமா, நீ எல்லாம் வழி கேட்டால் நான் கேள்வி கேட்கிறாய், உனக்கு அறிவு இல்லையா, இப்படிங்கெல்லாம் சில ஆக்கள் கேள்வி கேட்டால் எந்த கேள்வியாக இருந்தாலும் என்னிடத்தில் கேட்கலாம், அதுக்கு நான் அவங்களுக்கு அழகான முறையில் பதில் சொல்லுவேன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது தான் இப்படியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவது விஷயம் என்ன, பிரச்சனை சம்பந்தமாக முன் சென்ற அறிஞர்களது மறுப்புகளை படித்தல். அடுத்தது முக்கியமாக நான் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கு உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழப்பங்கள், நவீன கொள்கை சித்தாந்தங்கள் என்று நாங்கள் சொன்னாலும் இவைகள் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை இருக்குது. அடிப்படை பழைய காலத்தில் உள்ள வழிகட்ட சிந்தனைகளில் சித்தாந்தங்களில் எல்லாம் இருக்குது. விளைச்சா எல்லா மோத்தசிலா, ஹவாரிஜ், ஷியாக்கள், ஜஹமியாக்கள் இவைகளுடைய கொள்கையுடைய சுருக்கம் தான் இந்த காலத்தில் வேறு வடிவத்தில் பேர் மாறி அப்படி வந்தது. எனவே ஒரு சந்தேகம் வந்தால் இது சம்பந்தமாக முன்னே அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக இந்த சூனியத்துடைய ஹதீஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு இது சம்பந்தமாக அறிஞர்கள் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் இதை மிக காரசாரமாக, யார் இந்த சூனியம் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்யப்பட்ட சூனிய ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுவது என்பதாக வாதிடக்கூடியவர்களுக்கு பல கடுமையான பதில்களை வழங்கியிருக்கிறார்கள். அது மாத்திரமன்றி அவர்களை விதத்துவாதிகள் என்பதாக அறிஞர்கள் வகுத்திருக்கிறார்கள். எனவே எந்த ஒரு அறிஞரும் குர்ஆனுக்கு முரண்படுறன்னு இந்த ஹதீஸை மறுக்கல்ல. எந்த ஒரு அறிஞரும் அப்படி மறுத்த அறிஞர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் முத்தஸிலாவுடைய சிந்தனையால் பாதிக்கப்பட்ட அறிஞர்கள் தான். பாதிக்கப்படாத அறிஞர்கள் யாரும் கிடையாது. அபூ ஹனீஃபா அவர்கள் மறுத்ததாக சொல்வார்கள், அது ஆதாரபூர்வமற்ற தகவல். எனவே எந்த ஒரு அறிஞரும் அந்த ஹதீஸை மறுக்கவில்லை. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போலதான் குர்ஆனுக்கு முரண் என்று ஹதீஸ்களை மறுக்கிறார்கள் அல்லவா, இதுகளுக்கெல்லாம் தனி புத்தகங்கள் அந்த காலத்தில் எழுதப்பட்டன. அந்த காலத்திலே தனி புத்தகங்கள் எழுதப்பட்ட ஹதீஸ்களுக்கு இடையில் உள்ள முரண்பாடுகள், குர்ஆன் வசனங்களுக்கு இடையில் உள்ள முரண்பாடுகள், குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இடையில் உள்ள முரண்பாடுகள் என்ற வாதங்களுக்கெல்லாம் அந்த காலத்திலே ஒவ்வொரு ஹதீஸாக ஒவ்வொன்றாக யாரெல்லாம் குர்ஆனில் எழுத்து தவறுகிறன்னு சொன்னாக்களுக்கு பதில், இவர்கள் எல்லாமே அந்த காலத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். எனவே இவர்களாக புதிதாக ஒன்றும் கண்டுபிடிக்கல. இவர்கள் என்ன பழைய வழிகேடுகளை உயிர்ப்பிக்கக்கூடிய சில விடயங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த பழைய பதில்களை நாம் படிப்பது இந்த வரக்கூடிய சந்தேகங்களை களைவதற்கு மிக முக்கியமான ஒரு வழிமுறை. நான்காவது, பெரும்பாலும் இந்த சந்தேகங்களை உருவாக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் சொன்ன, நான் சொன்ன மாதிரி குர்ஆனுடைய ஒரு வசனம் அல்லது ஒரு ஹதீஸு இதைத்தான் கொண்டு வருவாங்க. அப்போ இப்படி கொண்டு வந்தால் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் எல்லா ஆதாரத்தையும் தொகுத்து பார்க்கணும், எல்லா ஆதாரங்களையும் தொகுக்க வேண்டும். அதே நேரத்தில் அது குர்ஆனில் 2 வசனங்கள் இருக்குது, 2 விதமான வசனங்கள் இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான் குர்ஆனில். ஒரு வசனம் என்ன, முஹ்கமாத், தெளிவான வசனங்கள், மாற்று கருத்துக்கு இடம்பாடே கிடையாது. குல் ஹுவல்லாஹு அஹதுன்னா என்ன, அல்லாஹ் ஒருவர், என்னமான சந்தேகம் இருக்குதா, 2 3 சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது, அது என்ன, அதில் வார்த்தை ரீதியாக மாற்று கருத்துக்களுக்கும் இடம்பாடு, வார்த்தை ரீதியாக மாற்று கருத்துக்கு இடம்பாடு இருக்கிறது. அதுக்கு முத்தஷாபிஹாத் என்று சொல்வோம், முத்தஷாபிஹாத் என்று நாம் சொல்வோம். சூரத்து ஆல இம்ரான் 4வது 5வது வசனம் நினைக்கிறேன், அந்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான்,
அந்த வசனங்களை நாம் எப்படி அணுக வேண்டும் என்றால் இந்த முஹ்கமாத்துன்னு சொன்னோம் இல்லையா, அடிப்படை வசனங்கள், தெளிவான வசனங்கள், அவைகளோடு ஒப்பிட்டு தான் நாங்கள் விளங்குவோம். குர்ஆனில் பெரும்பாலான வசனங்கள் வந்து எப்படி, பெரும்பாலான வசனங்கள் தெளிவானவைகள், கருத்து மயக்கமற்ற வசனங்கள் தான் குர்ஆனில் பெரும்பாலான வசனங்கள். சில வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைக்காக, நமது ஈமானை சோதிப்பதற்காக, யார் தனது இச்சையை பின்பற்றுகிறார், யார் அல்லாஹ் ரசூலை பின்பற்றுகிறார் என்பதை பார்ப்பதற்காக இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு சோதனைக்காக சில வசனங்களை வைத்திருக்கிறார். எனவே அந்த வசனங்களில் சில வசனங்களை வைத்துக் கொண்டுதான் என்ன செய்கிறார்கள், இன்று மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார். அதில் ஒன்றுதான் கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய மதத்திலும் பல தெய்வ கொள்கை இருக்கிறது என்பதற்காக வேண்டி இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர, அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்கள் என்ன சொல்றான், நாம் என்று சொல்கிறோமா இல்லையா, நாம் இப்படி செய்வோம், நாம் தான் குர்ஆனை பாதுகாத்தோம், நாம் தான் இறக்கினோம். இப்போ நாம்னு சொன்னால் ஒத்தருக்கு சொல்ல முடியாது, அது பலருக்கு தானே சொல்லணும். அப்படின்னு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அப்போ உங்களிடத்திலே எங்களோட மதம் உங்களோட மதம் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு அவர்கள் சொல்லுவார்கள். அப்போ அவங்களுக்கு எப்படி நாங்கள் பதில் சொல்லுவோம், குல் அல்லாஹு தெளிவான வசனம் வீக்கி, இந்த எந்த மாற்று கருத்து, அதுக்கு வேற மாற்று கருத்து வீக்குது. பல தெய்வ கோஷத்துக்கு கருத்து எடுக்கலாம், இன்னொரு கருத்து எடுக்கலாம். என்ன, அரபியில் வந்து ஒருத்தருடைய மதிப்புக்குரிய ஒருவரை பற்றி சொல்லும் பொழுது பன்மையில் சொல்வார்கள், மதிப்புக்குரிய ஒருவரை பற்றி சொல்லும் பொழுது பன்மையில் சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமானவன், மகத்துவமானவன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், பன்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறானே தவிர உண்மையில் அதான் விஷயம் பல தெய்வ கொள்கை என்றது அர்த்தம் இல்லை. ஏன்றது ஆதாரம் என்ன, தெளிவான வசனங்கள். அல்லாஹ்வுக்கு வலா தகூலு சலாசா, மூன்று சொல்ல வேண்டாம் என்று திட்ட தெளிவா வசனம் எல்லாம் வந்திருக்க கொள்ள இது ஒரு மூடலான வசனத்தை நாம் வைத்துக்கொண்டு ஆதாரம் காட்டுவது பொருத்தமானதா இல்லை, ஒரு நாளும் பொருத்தமற்ற விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஐந்தாவது முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், பதில் தெரியாவிட்டால் என்ன செய்யணும், பதில் தெரியாவிட்டால் ஒருத்தர் கேள்வி எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துன்னு வைங்க, இப்போ சந்தேகம் வந்தால் என்ன செய்யணும், உடனே அதுக்கு அடிபடிஞ்சிடறதா, அதை ஏற்றுக்கொள்றதா இல்லை, ஏற்றுக்கொள்றது இல்லை. என்ன செய்யணும், பொறுமையாகிக்கணும், தேடி பார்ப்போம், என்ன செய்தின்னு விசாரித்து பார்ப்போம், இப்படின்னு தான் நாங்கள் முடிவெடுக்கணுமே தவிர சந்தேகம் வந்த உடனே என்ன செய்யப்படாது, இந்த ஹதீஸில் இப்படி ஒரு கோளாறு இருக்கிறது என்று சொன்ன உடனே நம்ம என்ன ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மாற்றமாக என்ன செய்யணும், தேடி பார்க்கணும், என்ன சொல்ல உண்மையான கருத்து என்ன, வேறு விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தேட வேண்டும். அதுதான் நான் பதில் தெரியாத ஒரு கேள்விக்காக என்ன செய்யக்கூடாது, கொள்கையை மாற்றக்கூடாது. மாற்றமாக பதில் தெரியாமை, பதில் இல்லை என்ற இரண்டும் வெவ்வேறானது. விளைச்சா, பதில் எங்களுக்கு தெரியாததுக்கு பதில் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. விளைச்சா, நமக்கு பதில் தெரியாததுக்காக வேண்டி பதில் இல்லை என்பது அர்த்தம் கிடையாது. மாற்றமாக பதில் இருக்கிறால் நமக்கு தெரியாது, நாம் தேட வேண்டும். தேடாதது நமது குறை, தேடாதது நமது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆறாவது முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இப்படி குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான கொள்கைகளை நோக்கி செல்வதன் மூலம் ஏற்படும் விபரீதங்கள். உதாரணமாக, ஹதீஸ் நிராகரிப்பாளர்கள் அல்லது அதன் பாதுகாப்பில் ஐயத்தை உண்டு பண்ணுவோர் எதிர்நோக்கும் பல பிரச்சனைகளை சிந்தித்தால் தனது கருத்தை அவர்கள் மறுபரிசீலனை செய்வார்கள். ஏனெனில் நபி அவர்களை பின்பற்றுமாறு கூறப்பட்டுள்ள பல வசனங்களுடன் முரண்பட வேண்டி ஏற்படும். அதைச்சா, உதாரணத்துக்கு குர்ஆனை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடியவர்கள், குர்ஆனை மாத்திரம்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன நடக்கும், அவர்களுக்கு என்ன பிரச்சனை, குர்ஆனை முதலாவது நீங்கள் பின்பற்ற முடியாது, அது ஒன்று. ரெண்டாவது, குர்ஆனில் எத்தனையோ வசனம் இது, வாத்திய ஒரு ரசூல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், வமா ஆதாக்கும் ஒரு ரசூலு ஃபஹுதூஹு, ரசூல் கொண்டு வந்ததை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, உங்களுக்கு என்ன தடுக்கப்பட்டதோ அவைகளை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று எத்தனையோ வசனங்கள் குர்ஆனில் இருக்கிறது. அப்போ இவைகளுக்கெல்லாம் என்ன தீர்வு, இவருக்கெல்லாம் என்ன தீர்வு என்பதை அவர்கள் சிந்தித்தால் அப்படி குர்ஆன் மாத்திரம்தான் மார்க்கம், சுன்னா மார்க்கம் இல்லை என்பதாக அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அல்லது குர்ஆனுடைய பாதுகாப்பில் சந்தேகத்தை உண்டாக்கினா என்ன நடக்கும், நாம் சொன்னது போல குர்ஆன்லேயும் சந்தேகம் வந்துடும். ஹதீஸில் பாதுகாப்பில் சந்தேகத்தை உண்டாக்கினால் குர்ஆனிலும் சந்தேகம் வந்துவிடும், இஸ்லாத்திலும் சந்தேகம் வந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக 7வது என்ன விஷயம்? தேவையற்ற உள்ளத்தில் ஏற்படும் சிந்தனைகளை கேள்விகளை அணுகுவது போன்று அணுகாமை. சில வேளை 2 விஷயம். ஒன்று சந்தேகம், உருவாக்கப்படக்கூடிய உலகத்தில் உருவாக்கப்படக்கூடிய பல சந்தேகங்கள் மீடியாக்களின் மூலமாக, ஏனைய உரைகளின் மூலமாக, இவைகள் மூலமாக எழுப்பப்படக்கூடிய சந்தேகங்கள் இருக்கின்றன. இன்னொன்று இது மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய வஸ்வாஸ், உள்ளத்தில் சும்மா சந்தேகமானது, இவராக கற்பனை செய்கிறது ஒருத்தர். சிலாக்களுக்கு அப்படி சிந்தனை வரும் நினைச்சா. அப்படி சிந்தனைகள் வருவது தவறு கிடையாது. அப்படி சிந்தனைகள் வருவது தவறு கிடையாது. சரிதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் சொல்லிக்கிறாங்க, ஷைத்தான் என்ன செய்வான், உங்களுடைய உள்ளத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தி 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 என்ன செய்வான், கடைசியில் மன் ஹலக்கல்லாஹ், அல்லாஹ்வை யார் படைச்சென்ற சந்தேகத்தை உங்களை உள்ளத்தில் உண்டாக்கிடுவான். உங்களை உள்ளத்தில் ஷைத்தான் உண்டாக்குவான். அப்படி உண்டாக்கினா நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள்கிட்ட ஈமான் இல்லைன்னு அர்த்தமா? இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? தஅவ்வது பில்லாஹி மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்கில இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். அப்போ எங்கள் உள்ளத்தில் வரக்கூடிய சந்தேகத்துக்கெல்லாம் பதில் தேடின்னு போகிறல, அதுக்கு பதில் தேடுங்க. அதெல்லாம் என்ன செய்யணும்? அது சும்மா ஷைத்தானுடைய ஒரு ஊசலாட்டம் என்ற ஒரு எண்ணத்தை உண்டாக்கி ஷைத்தானிடத்திலிருந்து நாம் பாதுகாப்பு தேடினா அந்த சந்தேகமெல்லாம் வைத்திரும். அந்த சந்தேகமெல்லாம் வைத்திரும். இல்லாட்டி உள்ளத்தில் வர சந்தேகத்துக்கெல்லாம் பதில் தேட போனால் மனுஷன் வாழ்க்கை முடிஞ்சு போகும். விளங்குதா? எனவே அப்படியான வஸ்வாசான சந்தேகங்கள் நமக்கு மத்தியிலே வந்தால் அவைகளை ஷைத்தானுடைய அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற துஆவை ஓதுவதன் மூலமாக, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பதன் மூலமாக அந்த சந்தேகங்களுக்கு நாம் வைத்தியம் செய்ய வேண்டும். அடுத்த இந்த சிந்தனைகளை நாம் அப்படியே விட்டால், இந்த சிந்தனைகளை நாம் அப்படியே விட்டால் அது என்ன செய்யும்? பின்னால் பெரும் மன அழுத்தங்களை உண்டாக்கிடும். பெரிய மன அழுத்தங்களை உண்டாக்கிடும். சிலாக்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம். என்ன நடக்குது? அவர்களுக்கு இப்படி உள்ளத்தில் சந்தேகம் உண்டாகி 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 எல்லாத்துலேயும் விரக்தி, எல்லா விஷயத்திலையும் அவருக்கு விரக்தி. வணக்கத்தில் ஒரு ஈடுபாடு இல்லை, தொழுகையில் ஈடுபாடு கிடையாது, குர்ஆன் ஓதுவதற்கு எந்த விதமான விருப்பம் அவருக்கு ஏற்படுவதில்லை. காரணம் என்ன? உள்ளத்தில் உள்ள வஸ்வாசின் மூலமாக என்ன நடக்குது? அவருக்கு விரக்தி ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த விரக்தி அழுத்தத்தின் மூலமாக ஷைத்தான் அவனை பலவிதமான பிரச்சனைகளிலே சிக்க வைத்து விடுகிறான். ஷைத்தான் பலவிதமான சிக்கல்களை சிக்க வைத்து விடுகிறான். அதுதான் நான் சொல்லுவேன், சந்தேகத்துக்கும் உள்ளத்தில் ஏற்படும் கற்பனைகளுக்கும் இடையில வேறுபாடு என்ன? சந்தேகங்கள் வெளி ஊடகங்கள் மூலமாகவும், கற்பனைகள் என்ன? அவரவருடைய உள்ளத்திலிருந்து உதிக்கக்கூடிய புதிய புதிய கற்பனைகள். இதுதான் நமது இன்றைய அமர்வின் சுருக்கமான விளக்க உரை. இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அடுத்ததாக, அதாவது இப்போ இந்த தலைப்புல இது 3 பகுதி தலைப்பு. தலைப்பு 3 பகுதி. முதலாவது தற்காப்புக்கான என்ன விதிமுறைகள், வழிமுறைகள். 2வது சந்தேகங்களை களைவதற்கான விதிமுறைகள். 3வது இந்த சந்தேகங்களை உண்டாக்குவதனுடன் எப்படி அவருடன் உரையாடுவது, இந்த சந்தேகங்களை உருவாக்குவதுடன் நாம் எவ்வாறு உரையாடுவது என்பது ஒரு தனித்தலைப்பு. அதை ஒரு நாளைக்கு செய்யலாம். அதை தனியாக ஒரு நாளையில் பல நாட்கள் செய்யலாம். அது அது அதிகமான பயிற்சியின் மூலமாகத்தான் அது சாத்தியமான ஒரு விடயம் என்பதனால் நாம் அதனை இதிலே உள்ளடக்கவில்லை. இல்லாவிட்டால் அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. மதாரிஜுஸ் சாலிகீன் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாப். இப்படி ஒரு அப்படி இருந்தால் அவசியம் இல்லை. மார்க்கத்தை நான் எனக்கு சொல்ல முடியும், என்னால் என்ன முடியும் அப்படி சொல்லி அதாவது இன்றைக்கு மக்களை வழிகெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு தந்திரம், ஒரு யுக்தி தான் என்னன்னு கேட்டா, அரபு மொழி அவசியம் கிடையாது, மார்க்கத்தை வழங்குறதுக்கு அரபு மொழி அவசியம் கிடையாது என்ற ஒரு சந்தேகம், அது ஒரு குழப்பம். அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கத்தை ஒரு நாளும் அரபு மொழி இல்லாமல் விளங்க முடியாது. ஏன்? குர்ஆன் ஹதீஸ் அரபு மொழியில தான் இருக்குது. பிலிசானின் அரபியின் முபீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் என்ன சொல்றான்? நஸல பிஹி ரூஹுல் அமீன்
அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன் பிலிசானின் அரபிய்யின் முபீன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த உள்ளத்துக்கு மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்கள், குர்ஆனை கொண்டு வந்தார்கள். என்ன? பிலிசானின் அரபிய்யின் முபீன், தெளிவான அரபு மொழியில. அரபு மொழியை சாதாரணமாக விளங்கினா கூட மார்க்கத்தை சரியாக விளங்க முடியாது. விளங்கிச்சா? உதாரணமா லான்னு சொன்னா என்ன? இல்லை. உக்ஸிமுன்னு சொன்னா என்ன? சத்தியம் செய்கிறேன், அப்படித்தானே? லா உக்ஸிமுன்னா என்ன? சத்தியம் செய்ய மாட்டேன். குர்ஆன்ல எத்தனை வசனம் இதா இல்லையா? லா உக்ஸிமு பிமா துபசிரூன், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், அப்படி நீ இதா இல்லையா? அப்ப என்ன? இந்த ஊரை கொண்டு நான் சத்தியம் செய்ய மாட்டேன் அர்த்தமா? இல்லையா? சத்தியம் செய்கிறேன் என்ற அர்த்தம். சத்தியம் செய்கிறேன் என்ற அர்த்தம். அப்ப அரபு மொழியில் எங்களுக்கு தெரிஞ்ச சாதாரண மொழியில அரபு மொழியை விளங்க முடியாது. அரபு மொழியை விளங்குறது நான் சொன்ன மாதிரி லக்கும் தீனுக்கும் வலிய தீன் இந்த வசனத்தை வச்சு மத சுதந்திரத்தை விளங்கிற மாதிரி தான் நடக்கும். அதுல மத சுதந்திரம் அல்ல, மத சுதந்திரம் இல்லைன்றதுக்கு தான் ஆதாரம் இல்லை. அதுல மத சுதந்திரம் இல்லை என்பதற்கு தான் ஆதாரம் இருக்கிறது தவிர மத சுதந்திரம் இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் இல்லை. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, கட்டாயம் அரபு மொழி தெரிய வேண்டும். அப்ப இந்த அரபு மொழி அவசியம் இல்லை என்றது இது யாருடைய சித்தாந்தம்? இது முந்தைய காலத்தில் விதேத்துவாதிகள் சொன்னது. விளைச்சா கூறி கபர் வழங்கிகள் இவர்கள் சொன்ன அவர்கள் தான் மக்களை என்ன செஞ்சாங்க? நேரடியாக புகாரி முஸ்லிமை வாசிக்க வேணாம், குர்ஆனை வாசிக்க வேணாம் என்று ஏன் சொன்னாங்க? நேரடியாக குர்ஆன் ஹதீஸ மக்கள் வாசிக்க தொடங்கினா இவர்களுடைய தவறெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. குர்ஆன் ஹதீஸ் நீங்க சொல்றது ஒன்று கண்டுபிடிப்பாங்க, அப்படித்தானே? அதனாலதான் அவங்க தடுத்தாங்க. அப்ப அதை போலத்தான் இவங்க செய்யறாங்க. அரப மக்கள் வாசிச்சா என்ன நடக்கும்? இவர்கள் சொல்லக்கூடிய தவறெல்லாம் மக்களுக்கு விளங்கிடும். இவரோட அரபுகளை ஏமாத்தி தான் இருக்காங்க அப்படின்னு விளங்குதா? இப்ப என்ன? இவர்கள் சொல்வதுதான் அரபும், இவர்கள் என்ன டிரான்ஸ்லேஷன் சொல்றதோ அதுதான் டிரான்ஸ்லேஷன். இவர்கள் சொல்ற புகாரி தான் புகாரி, அவர் சொல்ற குர்ஆன் தான் குர்ஆன். இப்படிதான் மக்கள் இருக்கிறார்கள். எப்பொழுது அவர்கள் அரபி மொழியை படிப்பார்களோ அப்பொழுது என்ன செய்வார்கள்? யாரெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய திறமை இருக்கிறதோ அரபு மொழியில யாருக்கெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய திறமை இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு உண்மையான கொள்கை அவசியம் என்பதாக இருந்தால், இஹ்லாஸ் அவரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக இந்த வழிகாட்டிலே இருந்து என்ன செய்வார்கள்? திரும்பி வருவார்கள். வழிகாட்டிலே இருந்து திரும்பி வருவார்கள். ஆனால் பிரச்சனை என்ன சொன்னால், பலருக்கு அரபு மொழி ஆற்றல் இருந்தாலும் வராமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு சில அவருடைய உள்ளத்திலே உள்ள சில கரைகள் அல்லது பழைய விதத்துகளுடைய தாக்கங்கள் அல்லது பழைய சில அறிவுகள், பழைய தொடர்புகளுடைய பிரச்சனைகள் தான் சில மக்களை இப்படி குர்ஆன் ஹதீஸை படித்தாலும் கூட அல்லது அவர்கள் படிப்பதற்கு இடம் கொடுப்பதில்லை. அவருடைய உள்ளம் சரியாக தேடி படிப்பதற்கு உள்ளம் இடம் கொடுப்பதில்லை. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு ஹதீஸை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால், உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எங்களோட பல்கலைக்கழகத்துல ஒரு ஹதீஸை தந்து இந்த ஹதீஸ் எங்க வாழ்கிறது, யார் யார் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் சொல்லுங்கள் என்று சொல்லி கிதாபை கையில இருந்து இப்ப சொல்லுங்க சொல்லியாச்சு. இதுக்கு எவ்வளவு நேரம் போகுது? உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 ஹவர் போகுது. 6 ஹவர் என்ன? ஒரு ஹதீஸை சாதாரணமாக 2-3 கிதாபுகளுக்கு இருந்து தேடி எடுப்பதற்கு. அப்ப எனவே அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு கலை தான் ஹதீஸ் கலை என்பது. அதே போலதான் குர்ஆன் ஹதீஸ் தஃப்சீருடைய கலை. ஒரு வார்த்தைக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த அர்த்தங்களில் எந்த அர்த்தத்தை நாம் எடுப்பது என்பதற்கு எவ்வளவு பெரும் ஆய்வுகள் தேவைப்படும். எத்தனையோ தஃப்சீர்கள் பிரட்ட வேண்டும், எத்தனையோ மொழி கிதாபுகளை நாம் பிரட்ட வேண்டும். இப்படியெல்லாம் செய்யக்கூடிய நேரத்தில் எவ்வளவு நேரம் அதுக்கு செலவழிக்கும். இவைகளை எல்லாம் செலவழிக்காமல் எடுத்த கம்பெடுத்தவரெல்லாம் வேட்டைக்காரன் என்பதை போன்று எடுத்த உடனே என்ன ஃபத்வா கொடுப்பது மிக பெரும் தவறு. அரபு மொழி இல்லாமல் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது. யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த மக்களை தமக்கு கீழால் தம்மை கண்மூடி பின்பற்றக்கூடியவர்களாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தாய்களாக இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை என்னவென்றால் அரபு மொழியை நாம் படிக்க வேண்டும். அரபு மொழியை நாம் படிக்க வேண்டும். அப்ப எனவே நாங்கள் இந்த அரபு மொழி இல்லையா, இந்த அரபு மொழியை நாம் படிப்பது மிக முக்கியமானது, மிக கஷ்டமான ஒரு விடயம் அல்ல. அதற்காக நாம் நேரம் ஒதுக்காததான் பிரச்சனை. அரபு மொழியை நாம் படிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், எவ்வளவுதான் நாம் மொழிபெயர்ப்புகளை வாசித்தாலும் அது குர்ஆனை நாம் நேரடியாக வாசிப்பது போன்று வரமாட்டாது. குர்ஆனை நாம் நேரடியாக வாசிப்பது போன்று ஒரு நாளும் வரமாட்டாது. அதுக்கு குர்ஆனுக்கு எழுதப்பட்ட எத்தனையோ விளக்க உரைகள் இருக்கின்றன.
ஒவ்வொரு விளக்க உரையும் ஒவ்வொரு துறை சம்பந்தமானது. ஒவ்வொரு விளக்க உரை எழுதிய அறிஞர்களும் ஒவ்வொரு துறையிலே பாண்டித்தியம் பெற்றவர்கள். எனவே அந்த அவைகளையெல்லாம் நாம் வாசித்து விளங்கும் பொழுதுதான் மார்க்கத்திலே எங்களுக்கு தெளிவான சந்தேகமற்ற ஒரு தெளிவு ஏற்படும். எனவே இவைகளெல்லாம் அவசியம் என்று சொன்னால் நாம் எத்தனையோ வருடங்கள் இருக்கிறோம். சில மக்கள் என்ன 10 வருடம் 15 20 வருடம் 25 வருடம் எல்லாம் சவுதியில் இருக்கிறாங்க. உருதெல்லாம் மாஷா அல்லாஹ் நல்லா பேசுறாங்க. ஆனா அரபு தான் வர மாட்டேங்குது. அது எவ்வளவு பெரிய நஷ்டம், அது பெரும் நஷ்டம். சவுதி அரேபியாவில் இருந்து அல்லது ஒரு அரபு நாட்டிலே இருந்து கொண்டு அரபு மொழியை படிக்காமல் நாம் செல்வது என்பது மிக பெரும் ஒரு கை செய்வதற்குரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும். இயன்ற அளவு நம்மால் எந்த அளவுக்கு முயற்சி செய்யணுமோ அந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதை முடியாதவர்கள் குறைந்தது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட மொழிபெயர்ப்புகளையாவது படிப்பது, அதே போல தப்சீர் துறையில் எழுதப்பட்ட நூல்களை படிப்பது, எவ்வளவு நூல்கள் இன்று வெளிவந்திருக்கின்றன. இவையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், தேடி படிக்க வேண்டும். அதே போல முக்கியமாக நாம் சொல்ல மறந்த ஒரு விஷயம்தான் என்னவென்று சொன்னால், நமக்கு சந்தேகங்கள் வரக்கூடிய நேரத்திலே நாம் சில வேளை வெப்சைட்டுகளில் சென்று நாம் தகவல்களை தேடுவோம். அப்படித்தானே? வெப்சைட்டில் சென்று நாம் தகவல்கள் தேடுவோம். சிலர் தமிழில் தேடுவார்கள், சிலர் ஆங்கிலத்தில் தேடுவார்கள். இப்படி தேடக்கூடிய நேரத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதில் முக்கியமாக நீங்கள் ஆங்கிலத்தில் தேடக்கூடியவர்கள் islamqa.info என்ற ஒரு வெப்சைட் இது. அந்த வெப்சைட் மிகவும் ஆதாரபூர்வமானது. அந்த வெப்சைட் மிகவும் ஆதாரபூர்வமானது. அதில் வரக்கூடிய தகவல்களை நாம் நம்பி எடுக்கலாம். அதை தவிர இன்னும் பல வெப்சைட்டுகள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்கிறது என்பது சொல்வது மிகவும் சிரமமானது. எனவே நாம் எந்த ஒரு இங்கிலீஷ் வெப்சைட்ல எழுதப்பட்ட விஷயங்களையும் நம்பக்கூடாது. இலகுவாக நாம் நம்பிவிடக்கூடாது. மாற்றமாக என்ன செய்யணும், நாம் இது சொல்லப்பட்ட அந்த வெப்சைட் என்ன, எத்தனையோ நான் கூட பல தகவல்கள் தேடக்கூடிய நேரத்தில் முதலாவது வரக்கூடிய வெப்சைட் பெரும்பாலும் சஹாபாக்களை பற்றி தேடினால் ஷியாக்களுடைய வெப்சைட் வரும். ஷியாக்களுடைய வெப்சைட். எனவே அது தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள், அந்த தகவல்களை எடுத்து எழுதி விடுவார்கள். ஆங்கிலத்தில் அண்மையில் ஒரு தகவல் தேடிய நேரத்தில் வந்த நிறைய வெப்சைட் எழுதிட்டு ஆனால் போதுமான தகவல்கள் இல்லை. ஆனால் ஒரு வெப்சைட்ல போதுமான தகவல் இருக்குது. ஆனால் வெப்சைட்டை மட்டும் என்ன, இஸ்மாயிலியா கொள்கைக்காரர்களோட வெப்சைட். அப்ப கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக நாம் இருக்க வேண்டும். அறிமுகமான அறிஞர்களிடத்திலிருந்து மாத்திரம் நாம் கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அறிமுகமான நமக்கு நம்பிக்கையான வெத்தளங்களில் இருந்து மாத்திரம் நாம் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். மாற்றமாக கிடைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இருந்து நாம் மார்க்கத்தை பெறக்கூடாது. அறிஞர்கள் அதனால் தான் சொல்கிறார்கள், இன்ன ஹாதல் இல்ம தீனுன், இந்த மார்க்கம் இருக்கிறதே, இந்த அறிவு மார்க்கம். மார்க்கத்துடைய அறிவு ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது ஒரு தீன். மார்க்க அறிவு என்பது தீன், மார்க்கம். அது ஒரு தனி மார்க்கம். ஃபந்துரு அம்மன் தஹுதூன தீனக்கும், எனவே இந்த தீனை நீங்கள் யாரிடத்திலே இருந்து பெறுகிறீர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த தீனை நீங்கள் யாரிடத்திலே இருந்து பெறுகிறீர்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். islamqa.info. ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வை எந்த விதத்தில் அஞ்ச வேண்டும்? அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் எல்லாம் ஆலிம்கள் மட்டுமே. இதற்கு விளக்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்ச வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறான் அவனை பற்றி, அந்த விதத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்ச வேண்டும். அடுத்தது, உலகத்தில் நாங்கள் ஒருவரை பயந்தால் அவரை விட்டும் விரண்டு ஓடுவோம். ஆனால் அல்லாஹ்வை பயந்தால் அவனை நோக்கி விரண்டு ஓடுவோம். உலகத்தில் இருந்து யாராவது சிங்கத்துக்கோ புலிக்கோ பயந்தா என்ன செய்வோம், அதில் இருந்து ஓடுவோம் தானே. ஆனால் அல்லாஹ் பயந்தா என்ன செய்வோம், அல்லாஹ்வை நோக்கி ஓடுவோம். அல்லாஹ்வை நோக்கி நாம் ஓட வேண்டும். அதான் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி நீங்கள் விரையுங்கள் என்பதா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறார். அது முதலாவது விஷயம். இரண்டாவது, அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் எல்லாம் ஆலிம்கள் மட்டுமே அப்படின்ற ஒரு இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள் ஆலிம்கள், உலமாக்கள். உலமாக்கள் என்று சொன்னால் என்ன, அல்லாஹ்வை அறிந்தவர்கள். அல்லாஹ்வை அறிந்தவர்கள், இஸ்லாத்தில் மார்க்க சட்டதிட்டங்களை அறிந்தவர்கள். எனவே அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வை பயப்படுவார்கள் என்று சொன்னால் யாரெல்லாம், அது என்ன மதரசால படிச்சு மௌலை பட்டம் எடுத்து உலமாக்கள் அல்லாஹ் சொல்லலையே, அப்படி ஒரு மௌலை பட்டம் அந்த காலத்தில் நீக்கல. எனவே அல்லாஹ் தஆலா இங்கே சொல்றது, அல்லாஹ்வை பற்றி யாரெல்லாம் படிப்பார்களோ அறிந்து கொள்வார்களோ அவர்கள் தான் அல்லாஹ் பயப்படுவார்கள். அல்லாஹ்வை அறியாதவர்கள் பயப்பட முடியுமா? அல்லாஹ் பயப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய மகத்துவம், அல்லாஹ்வுடைய மகோன்னதம் இவைகள் எல்லாம் தெரியாதவர்கள் அவர்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு பயப்பட போகிறார்கள்? அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அல்லாஹ்வுடைய பண்புகள் இவைகளை பற்றி தெரியாதவர்கள் ஒரு நாளும் அல்லாஹ்வை பயப்பட முடியாது. எனவே அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், இன்னமா யக்ஷல்லாஹ
மின் இபாதில் உலமா. ஆச்சரியம் என்னென்று சொன்னால் சில ஆட்களுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, என்ன விளக்கம் சொல்றாங்க? விஞ்ஞானிகள். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லினா அல்ல உலமான்னு சொன்ன என்ன, விஞ்ஞானிகள் தான் அல்லாஹ்வை சரியான முறையில் பயப்படுவார்கள். இது தவறான ஒரு காரியம். அப்ப என்ன சஹாபாக்கள் எல்லாம் என்ன விஞ்ஞானிகள் இல்லைதானே? ரசூலுல்லாஹ் விஞ்ஞானி இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை பயப்படலையா? சஹாபாக்கள் பயப்படலையா? அப்ப இது தவறான ஒரு கருத்து. அதாவது நவீன விளக்கத்தோடு ஒத்து போகணுன்றதுக்காக வேண்டி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வழிந்துரை செய்வதுதான் இதனுடைய கருத்து. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் புதுமை ஒன்று கிடையாது. இஸ்லாத்துல புதுமை இதா? இஸ்லாத்துல விசேஷம் பழமைதான். இஸ்லாத்துல விசேஷம் என்ன? பழமை. உலகத்துடைய விஷயத்துல என்ன புதுமை? உலகத்துல விஷயத்துல புதுமை இல்லாட்டி அது என்ன அறிவீனம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில புதுமை என்ன கூடுமா? கூடாது. அப்ப இஸ்லாத்துல ஒரு திறமையான ஒரு ஆளின் கடமை என்ன? திறமையான ஒரு ஆளின் கடமை என்ன? புதிய புதிய விளக்கம் சொல்றதா? என்ன கடமை? சரியா பழச கிளியரா காட்டும். எது சரியான மார்க்கம், ரசூலுல்லாஹ் சொன்ன மார்க்கம் எது, சஹாபாக்கள் பின்பற்றிய மார்க்கம் எது என்பதை அதிலே சேர்ந்திருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் அகற்றி இதுதான் சரியான மார்க்கம் காட்டுறதுதான் இந்த காலத்தில் உள்ள ஆலிம்களுடைய கடமையை தவிர புதுசாக்கி காட்டுறது இல்லை. இஸ்லாத்தை புதுசு மோடிஃபை பண்ண முடியாது. இஸ்லாத்தை மோடிஃபை பண்றது தவறு. இஸ்லாத்தை மோடிஃபை பண்ணுவதாக இருந்தால் என்ன, அதனுடைய பழமையை பேணுவது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை நோக்கி திரும்பி செல்ல முடியுமோ மார்க்கத்தை பொறுத்தவரையில் அதுதான் சிறந்தது. ஆனா உலகத்துல என்ன, உலக அடிப்படையில எந்த அளவுக்கு முன்னேறி போயிடுமோ பழசெல்லாம் விட்டு போட்டு புதிய கண்டுபிடிப்புகளை எந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியுமோ அதுதான் சிறந்தது உலகத்தை அடிப்படை. அதே சந்தேகம் கிடையாது. உலகத்துல இப்படி வைக்கிறத இன்னும் டெவலப் பண்ணி நல்லா செய்யறதுன்னா அதுதான் சிறந்தது. இதைத்தான் நான் பிடிச்சி நீ பண்ண அப்படின்னு தான் செய்ய வருமா? சரி வரும். ஆனா மார்க்கத்துல என்ன, ரசூலுல்லாஹ் சொன்னதான் நான் செய்வேன். சஹாபாக்கள் எதை பின்பற்றினார்களோ அதைத்தான் நான் பின்பற்றுவேன். அவர்கள் எப்படி மார்க்கத்தை விளங்கினார்களோ புரிந்தார்களோ அந்த அடிப்படையில் தான் நான் புரிவோம். எனவேதான் நாம் எமது கொள்கையாக சொல்லக்கூடிய நேரத்தில் எப்படி சொல்ல வேண்டும்? அல் கிதாபு வஸ் சுன்னஹ் பிஃபஹ்மி ஸலஃபில் உம்மஹ். அல் கிதாபு வஸ் சுன்னஹ் பிஃபஹ்மி ஸலஃபில் உம்மஹ். கிதாபு சுன்னவோட நிப்பாட்டப்படாது. அவன் நிப்பாட்டதான் பிரச்சனை. அவன் நிப்பாட்டினாதான் பிரச்சனை. அல் கிதாபு வஸ் சுன்னஹ் பிஃபஹ்மி ஸலஃபில் உம்மஹ். அதாவது முற்சென்ற அறிஞர்கள் சஹாபாக்கள் எப்படி குர்ஆன் ஹதீஸை விளங்கினார்களோ அந்த அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸை விளங்குவது. அந்த அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸை விளங்குவது. அதாவது அவர்கள் எப்படி என்ன வழிமுறைகளை பயன்படுத்தி அவர்கள் விளங்கினார்களோ அப்படி விளங்க வேண்டும். அவர்கள் ஒரு நாளும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை குர்ஆனில் கொண்டு முரண்படுத்தவில்லை. அவர்கள் எப்பொழுதும் ஹதீஸ்களை அணுகக்கூடிய நேரத்தில் முதலாவது செய்யக்கூடிய வேலை என்னவென்று சொன்னால் அந்த ஹதீஸ்கள் சம்பந்தமாக எல்லா அறிவிப்பாளர் வரிசைகளையும் ஒன்று சேர்ப்பார்கள். எல்லா அறிவிப்பாளர் வரிசைகளையும் ஒன்று சேர்ப்பார்கள். அதற்கு பின்னால் தான் அவர்கள் அந்த ஹதீஸை பற்றி ஆய்வு செய்வார்கள். ஆனால் எங்கட சஹாக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு ஹதீஸை எடுத்தாச்சு, ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்தாச்சு, உடனே மறுத்தாச்சு, அதோட முடிஞ்சு. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது தவறான அணுகுமுறை. எனவே அணுகுமுறையில் நாம் தவறிழைக்க கூடாது. அணுகுமுறையில் நாம் தவறிழைத்தால் ரிசல்ட் தவறாகத்தான் வரும். ரிசல்ட் என்ன தவறாகத்தான் வரும். ரிசல்ட் சரியாக வந்தாலும் அணுகுமுறை பிழையாக இருந்தால் அதுவும் தவறுதான். ரிசல்ட் சரியாக வந்தாலும் அணுகுமுறை என்ன, இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு நீண்ட கணக்கு செய்யறாரு, கணக்கு செஞ்சு போட்டு விடையை சரியா போட்டாரு, செய்முறை விலை மார்க்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது. அது மாதிரி தான் உதாரணமா ஒருத்தர் என்ன ஜுபைலிருந்து தவாமு போகணும், சரியா என்ன ரோங் வே ஒன்று மிகுது, சரியான ரைட் வே ஒன்று மிகுது. ரோங் வேல போனாலும் போயிடுமா இல்லையா? ஆனா என்ன பெரும் குற்றமா இல்லையா? அது பெரும் குற்றம். அது மாதிரி தான் ரிசல்ட் சில வேளை நாம் சரியாக வந்தாலும் போன வழிமுறை பிழையாக இருந்தால் அது குற்றம் தான். குர்ஆன் ஹதீஸுக்கு நாங்கள் நினைக்க இஷ்டத்துக்கு விளக்கம் சொல்லி அது சரியாக இருந்தாலும் தண்டனைக்குரிய குற்றம். ஏன் வந்த வே என்ன ரோங் வே. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு அழகான அடிப்படைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு வசனமும் இன்னொரு வசனமும் முரண்பட்டால் அதை எப்படி அணுக வேண்டும்? ஒரு ஹதீஸுடன் முரண்பட்டால் அதனை எப்படி அணுக வேண்டும்? உடனடியாக அதனை நாம் தள்ளிவிடுவதா அல்லது ஏற்றுக்கொள்வதா அல்லது அதில் மாற்றக்கூடியது என்ற சட்டங்களை பார்ப்பதா? இப்படியெல்லாம் எத்தனையோ வழிமுறைகள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் விட்டுவிட்டு நாம் இவர்கள் தான் புதுசாக ஹதீஸ் கலையை கண்டுபிடிச்சது மாதிரி நடந்து கொண்டால் அதை நாம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ் கலையினுடைய ஆழம் எப்படிப்பட்டது என்பதற்கு நான் உங்களுக்கு
பல உதாரணங்கள் சொன்னேன். எனவே அந்த அவைகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவைகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹதீஸ் கலையில் சொல்லப்படும் இலனுல் ஹதீஸ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதுதான் ஹதீஸ் கலையில் ஆக கஷ்டமான, மிக ஆழமான, மிக சிரமமான ஒரு பகுதி. அதற்காக வேண்டி உலகாக்கள் கிதாபுகளை தொகுத்திருக்கிறார்கள். எனவே அவைகளை எல்லாம் படிக்காமல் நமது இஷ்டத்துக்கு பிரகாரம் நாம் அறிவிப்பாளர்களை இடை போடுவதோ ஹதீஸ்களை இடை போடுவதோ முடியாத ஒரு காரியம். உதாரணத்துக்கு நான் சொல்வதாக இருந்தால், உங்களுக்கு புகாரி, சஹீஹுல் புகாரி இருக்கு. இந்த சஹீஹுல் புகாரி எப்படிப்பட்ட ஒரு நூல் என்று சொன்னால், சஹீஹுல் புகாரி எப்படிப்பட்ட ஒரு நூல் என்று சொன்னால், இவர்கள் என்ன பிரச்சாரத்தை இப்ப கொண்டு போகிறார். சஹீஹுல் புகாரில் ஹதீஸை நாம் மறுக்கக்கூடாது என்று சொன்ன உடனே எப்படி ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போகிறார் என்று சொன்னால், நாம் அறிவிப்பாளர்களை அல்லாஹ் வாய்த்தோம். அறிவிப்பாளர் என்ன அல்லாஹ் இடத்துல கொண்டு போய் வச்சுட்டோம். புகாரிவா என்ன பிழை விடாதவர்களா? புகாரிவா என்ன மாசூமா, பாவத்திலிருந்து தவறிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களா என்பதாக பல கேள்விகளை கேட்கிறார்கள். எனவே அறிவுபூர்வமான கேள்வி என்று நினைத்துக் கொண்டு கேட்கிறார்கள். ஆனால் அந்த சோதனை சற்று நாம் சிந்தித்தால் கூட அது அறிவுபூர்வமற்ற கேள்விகள் என்பது நமக்கு புரிந்துவிடும். உதாரணமாக, இமாம் புகாரி சஹீஹுல் புகாரியை நாம் ஏன் அது ஆதாரபூர்வமானது என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், இமாம் புகாரி எழுதுறதுக்காக அல்ல. இமாம் புகாரி தான் ஹதீஸ் கலையிலே மிக பெரும் வல்லுநர் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எங்களுக்கு. அப்படி இருந்தாலும் அவர் தவறிவிட மாட்டார் என்று நாம் சொல்லவில்லை. அவருக்கு இமாம் புகாரிக்கு சொல்லப்படக்கூடிய பட்ட பெயர் என்ன? அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ். அமீருல் முஃமினீன ஃபில் ஹதீஸ். ஹதீஸ் துறையில அமீர் அவர்தான். அந்த அளவுக்கு ஹதீஸ் துறையில மிக பெரும் பாண்டித்யம் பெற்றவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அவர் எழுதினத்துக்காக வேண்டி நாம் என்ன செய்யல, இந்த புகாரிய சரின்னு நாம் ஏற்றுக்கொள்ளல. எதற்காக வேண்டி நாம் ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லுவாமோ? எல்லா ஹதீஸ் புக்லையும் அப்படித்தானே, எல்லா ஹதீஸ் புக்கும் அறிவிப்பாளர். என்ன இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மட்டும் இது ஆதாரபூர்வமானது சொல்லல. அடுத்தது நாங்கள் புகாரில 2வது விஷயத்தை நாங்கள் புரியணும். புகாரில உள்ள ஒவ்வொரு எழுத்தும் நாங்கள் சரியா சொன்னோம். புகாரில உள்ளது 100% சரியா சொன்னோம் இல்ல. புகாரில ஹதீஸ் மட்டும் இல்ல, அதை நாங்கள் முதலாவது புரியணும். புகாரில ஹதீஸ் மட்டும் இல்ல, ஹதீஸ்கள் கூட 2 வகையான ஹதீஸ் எழுதியது. ஒன்று அறிவிப்பாளர் வரிசையுடன் உள்ள ஹதீஸ்கள், இன்னொன்று அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் சொன்ன மற்ற ஹதீஸ்கள். இப்ப எங்களுக்கு ரியாது சாலிஹீன் உதாரணத்துக்கு ரியாது சாலிஹீன் இல்லையா, அது அறிவிப்பாளர் வரிசை இல்ல. அத மாதிரியும் ஹதீஸ்கள் இருக்குது புகாரில. இமாம் புகாரி கால ரசூலுல்லாஹி மட்டும் சொல்லிடுவாங்க, அல்லது ஒரு சஹாபிய பேரை சொல்லி கால ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க. இப்படியும் சில ஹதீஸ் எழுதிது. இந்த ஹதீஸ்களை எல்லாம் நாங்க சொல்லல. நாங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் என்ன? அறிவிப்பாளர் கம்ப்ளீட்டாக சொல்லப்பட்ட ஹதீஸ். புகாரில் உள்ள ஹதீஸ்கள் மட்டும்தான் நாங்க சொல்லக்கூடிய வாதம். அவைகள் தான் உண்மையான ஆதாரபூர்வமானது. இரண்டாவது விஷயம், இமாம் புகாரி மாத்திரம் இது ஆதாரபூர்வமானது நிரூபிக்கல. மாற்றமாக அந்த காலத்தில் உள்ள அறிஞர்கள் பெரும் ஒரு குழு இந்த கிதாபுகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய நண்பர்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய ஒஸ்தாதுகள் மாத்திரமல்ல, அவருடைய ஒஸ்தாதுமாரு, அவருடைய மாணவர்கள், அவருடைய நண்பர்கள், அதே போல அவர்கள் வாழ்ந்த ஒரு நாட்டு அறிஞர்கள் மாத்திரமல்ல, ரஷ்யாவில் வாழ்ந்தார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், அங்குள்ள அறிஞர்கள் மாத்திரமல்ல, அல்லது ஈராக்கில் உள்ள அறிஞர்கள் மாத்திரமா, அல்லது யூரோப், உலகத்தில் எங்கெல்லாம் ஹதீஸ்களை அறிஞர்கள் இருந்தார்களோ எல்லாருமே பார்த்து புகாரி இமாம் நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஹதீஸ் சஹீஹ் ஏற்றுக்கொண்ட ஹதீஸ் உண்மையில சஹீஹாத்தான் இருக்கிறது, நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஹதீஸ்கள் எல்லாம் சஹீஹாத்தான் இருக்கிறது, அதில் எந்த குறை சொல்வதற்கும் வாய்ப்பில்லை என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்ப இது என்ன மாதிரின்னு சொன்னா, இப்ப நான் மனிதன் தானே, நான் மனிதனா இல்லையா? இப்ப நான் மனிதன்றதுக்காக எக்ஸாம் ஒன்று செய்யறேன். நான் எக்ஸாம் ஒன்று செய்கிறேன். எனக்கு எக்ஸாம்ல மார்க்ஸ் போடுறாரு ஒஸ்தாத், எத்தனை 100 மார்க்ஸ் போடுறாரு வைங்க, 100 மார்க்ஸ் போடுறாரு. இப்ப யாராவது ஒரு மாணவருக்கு போய் அந்த ஒஸ்தாட்ட கேட்கணுமா, இவர் மனுஷன் அதை எப்படி 100 மார்க்ஸ் நீங்க போடுற கேட்கணுமா அப்படி கேட்ட அவர் அறிவாளியா? அடே அவன் மனுஷன் தான், நாளை இந்த பேப்பர்ல விட விடல, அப்படியா இல்லையா? அவன் மனுஷன் தான், இந்த பேப்பர்ல விட விடல. அதை மாதிரி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் மனுஷன் தான், புகாரில விட விடல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மனுஷன் தான், அவருக்கு எத்தனையோ கிதாபு இது. மற்ற கிதாபில் நாங்கள் அதே சட்டம் சொல்லலே, அதபுல் முஃப்ரத், இன்ன ஹல்க ஃபாலிபா, இந்த எத்தனையோ கிதாபு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இது, தாரிகுல் கபீர்,
இப்படி பல நூட்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கேக்குது. இந்த கிதாப் எதுக்கு நாங்க இந்த சட்டத்தை சொல்லல. அது மாத்திரமல்ல புகாரில உள்ள எல்லாத்தையும் கூட அந்த சட்டத்தை நாங்க சொல்லல. புகாரில் உள்ள அனைத்து ஹதீஸ்களுக்கும் அந்த சட்டத்தை நாங்கள் சொல்லவில்லை. மாற்றமாக எதற்கு சொல்லி இருக்கிறோம்? அறிவிப்பாளர் வரிசை பூரணமாக சொல்லப்பட்ட ஹதீஸ்களை மாத்திரம் தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். விளங்குதா? இப்போ எனவே அன்பார்ந்த சகோதரி, இந்த வாதம் வந்து தவறுன்றது விளங்குதா இல்லையா? எனவே அது மாதிரி தான் இந்த கேள்வியை நீங்க கேட்டா சரி, யாரும் இமாம் புகாரி மனிதன் அடிப்படையில் தவறு விட மாட்டார்கள் கேட்டா இந்த எக்ஸாம் பேப்பர் கேள்வியை கேளுங்க. அப்ப அதுக்கு பதில் சொன்னா இல்ல அது தவறுதான் 100 பாக்ஸ் போட்டதுன்னா அவன் அறிவை நாங்கள் விளங்கிக்க வேண்டியது. அவன் அறிவை நாங்கள் விளங்கிக்க வேண்டிய இல்லை அப்படி போட்டு தவறு இல்லைன்னு சொன்னா அப்ப அதை ஏன் உங்களுக்கு புகாரிக்கு சொல்ல முடியாது? அப்ப உங்களோட வாதம் தவறானது. நீங்க உண்மையானவர்களாக இருந்தால் என்ன செய்யணும்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் ஏனைய அறிஞர்கள் எப்படி ஹதீஸ்களை அணுகினார்களோ அப்படித்தான் நீங்கள் ஹதீஸ்களை அணுக வேண்டுமே தவிர உங்களோட இஷ்டத்துக்கு அவர்கள் மனிதர் என்ற அடிப்படையில் அணுக முடியாது. மனிதர்கள் என்ற அடிப்படையில் மனிதர்கள் தவறு செய்வான், நன்மை செய்வான். தவறு நன்மைதான் செய்திருக்கிறார், அவர் சரியாகத்தான் செய்திருக்கிறார் என்று எல்லோரும் சர்டிபிகேட் வழங்குகிறார்கள். உதாரணமாக இன்றைக்கு ஒரு வைத்தியர் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே உலகத்தில் இன்றைக்கு ஒரு வைத்தியர் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார், அல்லது ஒரு டெக்னீஷியன் ஒரு பைக்கை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச உடனே முழு உலகத்தில் உள்ள டெக்னீஷியன் சேர்ந்து என்ன சொல்றாங்க? இவர் கண்டுபிடிக்கிற மைக்கை விட அடிக்கிறதுக்கு மைக் கிடையாது அப்படின்னு சொன்னா என்ன? அது ஒரு சிறந்த ஒரு நற்சான்றிதழா இல்லையா? அதை போலதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட நற்சான்றிதழ். எனவே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் எழுதினத்துக்காக வேண்டி அவர் அல்லாஹ் போலையோ அல்லது நபி போலையோன்றதுக்காக வேண்டி நாம் ஏற்றுக்கொள்ளல. அதே போல அறிவிப்பாளர் வரிசையில் உள்ள அறிவிப்பாளர்கள் பிழை விட மாட்டார்களா என்றால் நாங்கள் அப்படி சொல்லவும் இல்லை. அறிவிப்பாளர்கள் நம்பிக்கையால் அறிவிப்பாளர்கள் பிழை விடுவார்கள். ஆனால் புகாரில் உள்ள ஹதீஸ்ல பிழை விடல் என்றோம். இமாம் புகாரில் உள்ள ஹதீஸ்ல பிழை விடல் சொல்றோம். பிழை விட்டா நீங்க சொல்லுங்க எந்த இடத்துல இந்த அறிவிப்பாளர் பிழை விட்டாங்க. நான் சொன்னா இல்லையா, அந்த ஒரு மனிதர் உள்ளுக்கு நுழைஞ்ச சம்பவம் அறிஞர்கள் சொல்றாங்க இப்படித்தான் இந்த பிழை வந்ததுக்கு இதுதான் காரணம், இந்த பிழை வந்ததுக்கு இதுதான் காரணம், அல்லது அந்த புயல் வந்து அவருடைய நோட்ஸ் எல்லாம் அடிச்சு வைத்து அதனால தவறாக சொல்லிட்டாரு. இப்படி இந்த மாதிரி காரணங்கள் சொல்லி தான் விமர்சிக்கணும். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஒரு நாள். ஏன்? அந்த அளவுக்கு ஹதீஸ் கலையில் ஆழம் இருந்தால் குர்ஆனுக்கு முரண் என்று ஹதீஸ்களை மறுக்க மாட்டார்கள். குர்ஆனுக்கு முரண் ஹதீஸ்களை மறுப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த சோம்பரித்தனம் உண்மைதான். ஏன்னு சொன்னா அதை செஞ்சது யாருன்னு ஆரம்பத்தில் இந்த வழிகேடர்கள் யாரே? முத்தஸிலாக்கள், ஜஹமியாக்கள், இவர்கள் தான். இவர்கள் என்ன வந்து சொன்னார்கள்? அல்லாஹ்வுக்கு எந்த விதமான பண்புகளும் இல்லை, அல்லாஹ்வுக்கு எந்த விதமான பண்புகளும் இல்லைன்னு சொன்னாங்க. அப்படியா இல்லையா? அப்ப பண்புகள் இல்லைன்னு ஏன்னு சொன்னாங்கன்னு கேட்டா அவங்கள பிரச்சனை பண்புகள் இருக்கிறன்னு சொன்னா அது பல தெய்வமாகிடும். அல்லாஹ்வுக்கு பண்புகள் இருப்பதாக சொன்னால் அது பல தெய்வ கோட்பாடு கொண்டு போய் சேர்க்கும். எனவே அல்லாஹ் ஒருவன், எனவே அவனுக்கு பண்புகள் இருக்கிறன்னு சொல்லக்கூடாது என்பது நல்ல நோக்கமா இல்லையாண்ட? நல்ல நோக்கம் தான், நல்ல நோக்கம். அப்ப என்ன? இப்ப உலமாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஹதீஸ்ல கொண்டு வந்து போட்டாங்க. அப்ப இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம், இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம், இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம் கேட்டோட என்ன நடந்தது? பிரச்சனையா போய் என்ன செஞ்சாங்க? இதெல்லாம் ஒரு வழி செய்திகள், நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது குர்ஆனோட முரண்படுது அப்படின்னு என்ன செய்தார்கள்? அதை தள்ளினார்கள். அதே வேலையை தான் இன்றைக்கு செய்யறாங்க. அதே வேலையை தான் என்ன நடக்குது? இன்றைக்கும் செய்யப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை கேட்டோமோ அந்த விடயங்களை நமது வாழ்க்கையில பின்பற்றுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கேள்விங்களா? இல்லை. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீ கேட்டு கொடுங்க டோக்கன்.